அனைவருக்கும் வணக்கம். முதல் பாகத்தில் 100 நாள் சதி என்ற கிரைம் நாவலை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சதிகள் தொடரும் என்ற இரண்டாம் பாகத்தினை பார்ப்போம். இனி கோவை. சுந்தர்லால் திண்டுகளில் நன்றாக சாய்ந்து கொண்டார். கையில் ஒரு சின்ன கண்ணாடி பிடித்து தன் நெற்றி சந்தனக்கீற்று களையாமல் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டார். ஹூக்காவை உறிஞ்சினார். நிமிர்ந்து பார்த்தார். விக்ரம், என்னாச்சு? நீ போன காரியம்? அந்த பெண் வீட்டில் தீவிரமாக அலசி பார்த்து விட்டேன். அக்கம்பக்கம் இருப்பவர்களை துருவி துருவி விசாரித்து விட்டேன். விஷயம் என்ன? சொல்லு. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சுவத்த சுரண்டாதேன்னு. சுந்தர்லால் தன் அலங்கார சுவரில் ஒட்டப்பட்ட பிளாஸ்டர் பிரிந்து தொங்குவதை கோபமாய் பார்த்தார். இல்லை எஜமான், எதிரிகளுக்காக வளர்த்துவிட்ட நகம். சும்மா இரு என்றால் இருக்க மாட்டேன் என்கிறது. விக்ரம் தன் கைகளை கவனமாக பேண்ட் பைக்குள் சொருகி கொண்டு தொடர்ந்தான். அம்பாசிடர் கார் ஒன்றை செகண்ட் ஹேண்டில் வாங்கினார்களாம். 3 கலர் பெயிண்டுகள் வாங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் காரின் நிறத்தை மாற்ற. நான் கடைசியாக துரத்திய போது அந்த கார் 2 கலரில் அரைகுறையாகத்தான் இருந்தது. இது தவிர 5 நம்பர் பிளேட்டுகள் வெவ்வேறு ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன்களில் எடுத்து போயிருக்கிறார்கள். அந்த பிரகாஷ் பிளான் பண்ணியே ஏமாத்தியிருக்கான். திருட்டு வைரத்தை நம்மளாண்ட கொண்டாந்து கொடுப்பான்னு சத்யன் சொன்னதை நம்பிக்கிட்டு தான் இந்த சுந்தர்லால் 1 lakh rupees அட்வான்ஸ் பண்ணினான். கடைசியில் நம்மளையே ஏமாத்திட்டான். வைரமும் காரோட கோவிந்தா ஆயிடுச்சு. இல்லை எஜமான், அங்கேதான் எனக்கு ஒரு சந்தேகம். நான் விசாரித்த போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்தது. என்ன? எந்த காரிலும் ஒரு ஸ்டெப்னி தான் எடுத்து போவார்கள். ஆனால் இவர்கள் 3 ஸ்டெப்னிகள் எடுத்து போயிருக்கிறார்கள். 3 ஸ்டெப்னியா? என்னத்துக்கு? யோசித்து பார்த்தால் எனக்கு ஒன்று தோன்றியது எஜமான். வைரங்களை ஒருவேளை டயர்களில் மறைத்திருப்பார்களோ என்று. கரெக்ட். சத்யன் மதுரையிலிருந்து என்னாண்ட போன்ல பேசினான். வைரமெல்லாம் கார்ல தான் இருக்குன்னு சொன்னான். கார் போயிருக்கக்கூடிய ரூட்டை ஆராய சொன்னேன் எஜமான். மெட்ராஸிலிருந்து இன்னும் காடாக இருக்கும் ஒரு பகுதியில் ஒரு பாலும் கிணற்றில் 2 அம்பாசிடர் சக்கரங்கள் கிடந்தன. அரே, அதனால் டயர்களில் தான் வைரங்களை நிச்சயமாய் பதுக்கி இருக்கிறார்கள். என்ன லாபம்? கார் தான் எரிஞ்சு போச்சே. கார் விழுந்த ஸ்பாட்டுக்கு போய் நாம் இன்னும் தரவாக செக் செய்யவில்லை எஜமான். ஒருவேளை வீல்கள் காரில் இருந்து தனியே சுழன்று போயிருந்தா அதிர்ஷ்டம்தான். சும்மா இல்லை. 80 லட்சம் ரூபாய் சரக்கு. சரி பாதி கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். உன்னாண்ட அத்தனை பொறுப்பை விடுறேன். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவனுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் போடவா முடியாது எஜமான்? ஆனால் இது பயங்கரமான செங்குத்தான பள்ளத்தாக்கு. தனியாக என்னால் எத்தனை பேர் வேணுமோ எடுத்துக்கோ. விக்ரமை நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். வைரத்தோட வா, உனக்கு லாபத்துல 10%. தேங்க்யூ எஜமான். விக்ரம் சுந்தர்லால் கொடுத்த சிறு 100களை பொறுக்கி கொண்டு வெளியே வந்தான். ராஜப்பனுக்கு 29 வயது. கொழுக்கட்டை கன்னங்கள், தடித்த ஆண்மை ததும்பும் உதடுகள், தினசரி சவரம், முழுக்கை சட்டை முழங்கை வரை சுருட்டி விடப்பட்டு. மதுமலருக்கு அவனுடைய சுருட்டை கூந்தல் பிடிக்கும். மார்பு மடிச்சுரல் பிடிக்கும். அந்த உதடுகள் பிடிக்கும். குரல் ஆகாஷவாணியாக தயாரித்தது போல கரகரப்பு. மீசை டெலிவிஷனுக்காக திருத்தப்பட்டது போல் பென்சில். 29 வயசுக்குள் 12 லட்ச சொச்ச கிலோமீட்டர் கார் ஓட்டி களைத்து விட்டான். அதுவும் அந்த 4 வருடங்களாக. திருப்பதி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் என்று ஓய்வில்லாத விரட்டல். 2 முறை ஒரு சேச்சு குடும்பத்தோடு மொத்தம் 7 பேர். கோவா வரை போய் வந்தது தனி அனுபவம். அந்த 17 வயது பெண் நான் கொஞ்சம் ஸ்டேரிங்கை பிடிக்கிறேனே என்று அவன் மேல் தீற்றி கொண்டு உட்கார்ந்து வேண்டுமென்றே அவன் உடம்பில். இருந்தாலும் ராஜப்பனுக்கு கார் அழுத்து விட்டது. நாம் தினசரி பகிடி எடுப்பதற்கு எவ்வளவு பழகிவிட்டோமோ அவ்வளவு தூரம் கார் அவனிடம் பழகிவிட்டது. கார் ஓடிக்கொண்டிருக்கும் போதே கணக்கெழுதுவது, பக்கத்தில் திரும்பி பேசிக்கொண்டிருப்பது, கைகளை கழுத்துக்கு கீழ் கோத்து கொண்டு சீட்டில் சாய்ந்து ரிலாக்ஸ் செய்வது. ராஜப்பனை மீறி கார் எதுவும் செய்வதில்லை இதுவரை. ராஜப்பன் கார் ஓட்டுவது மீனாட்சி டிராவல்ஸ். ஓனர் வலிக்கையும் தொப்பையும் சதா சிகரெட்டும். இப்போது தொண்டையில் தொடர்ந்து இருமிக் கொண்டிருக்கிறார். ராஜப்பன் தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிர் சந்தன அம்பாசிடரை நீல சல்லா துணியில் தீட்டி கொண்டிருந்தான். ராஜப்பா, அழைப்பு வந்துவிட்டது. சல்லா துணியை ஸ்டேரிங்கில் போர்த்திவிட்டு நுழைந்தான். 6 கார்களையும் வாடகைக்கு விடும் கம்பெனி. ஒற்றை நாற்காலி, ஒற்றை மேஜை, டயல் செய்து பழைய நிலைக்கு திரும்பும் டெலிபோன், வெங்கடாஜலபதி போட்டோ ஃப்ரேம், முனையில் கருப்பாக்கும் ஊதுவத்திகள். ராஜப்பா, முத்துராமன் சார் வீட்டில் கூப்பிடுறாங்க. கொடைக்கானல் போகணுமா? ரிட்டனா டிராப்பா? டிராப் தான். டீசலை நிரப்பிக்கிட்டு போ. ராஜப்பனுக்கு திடீரென்று அந்த ஐடியா வந்தது. கொடைக்கானலிருந்து கார் காலியாகத்தான் திரும்ப போகிறது. மதுமலரும் கூட இருந்தால் எவ்வளவு ஜாலியாக இருக்கும். நிஜமாகத்தான் சொல்றீங்களா ராஜா? மதுமலர் குரலில் வெல்வெட்டை கரைத்து கேட்டாள். எஸ், நீ பஸ்ஸில் புறப்பட்டு போ.
நான் காரில் கஸ்டமர்களை கொண்டு போய் ஹோட்டலில் டிராப் செய்தவுடன் உன்னை வந்து பிக்கப் செய்து கொள்கிறேன். ராஜப்பா ஒற்றை விரலால் அவள் கன்னத்தில் இருந்த தூசியை ஒற்றி எடுத்தான். போகும்போது நான் தனியாக போக வேண்டுமே? நல்ல கதையா இருக்கிறதே. ரிட்டன் ட்ரிப் தான் எம்டி. நாம் ஜாலியாக சேர்ந்து வர முடியும். அப்படியே நைஸாக கொடைக்கானலை ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு வரலாம். ஏய், பேச்சிலே விஷமம் தெரிகிறது. நான் பின்சீட்டில் தான் உட்கார்ந்து வருவேன். நீ எங்க உட்கார பிரியப்படுவாய் என்பதை தான் நான் பெங்களூர் ட்ரிப்லேயே கண்டுபிடித்தேன். ஊர் திரும்பிய பிறகு 4 நாட்களுக்கு அயோடெக்ஸ் போட்டு மசாஜ் செய்ய வேண்டியிருந்தது. சீ. ராயப்பன் மதுமலரை காதலோடு பார்த்தான். மதுமலர் அவள் பெயரை சொல்லும் போதே ராயப்பனுக்கு அண்டார்டிகாவில் இறங்கிவிட்டது போல் இருந்தது. 22 வயது. முகத்துக்குள் பல்பு வைத்தது போல் சருமத்தில் எப்போதும் பிரகாசம். சூரிய வெளிச்சம் ஊடுருவும் சில சந்தர்ப்பங்களில் அவள் காது மடல்களில் எத்தனை இரத்த கிளை குழாய்கள் என்று கூட எண்ணிவிடுவான். கண்களுக்காக தனியான மின்சாரம். மூக்கு அப்படி இப்படி பிசகி விடாமல் ஒரு ஆச்சரிய கூர்மை. ஈரம் இன்னும் உதடுகளில் எப்போதும் வரவேற்பு. மதுமலர் பிரம்மாவின் ஒரு சூப்பர் ஃபார்முலா. ராஜப்பன் அவளை சந்தித்தது ஒரு மழை நாளில். மதுரையின் அகலமான வீதியில் இருட்டின் ஆரம்பத்தில் பஸ்கள் திடீரென்று ஸ்ட்ரைக் செய்ய ஆரம்பித்தது. அவன் காரில் லிஃப்ட் கேட்டாள். அப்புறம் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் சந்தித்தது மதுரை தியேட்டர்களில், நாயக்கர் மகாலில், அழகர் கோவில் அடிவாரத்தில், பழமுதிர் சோலை போகும் ரம்யமான பாதையில் நெருக்கத்தை வளர்த்து கொண்டே வந்து ஐலவிகளில் வந்து நிற்கிறார்கள். மதுமலர் ஒரு தனியார் கம்பெனியில் காரை உதிர்ந்த ஃபீல்டிங்கில் மாசம் பூராவும் டைப் தட்டி அற்ப ரூபாய் சம்பாதிக்கிறாள். அப்பா அம்மா யாரும் இல்லை. அவளுடைய புடவை ருசிகளுக்கும் பவுடர் இத்தியாதிகளுக்கும் அந்த பணம் போதவில்லை. ராஜப்பன் வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். ராஜப்பன் அவள் வாழ்க்கையில் இடறி விழுந்த ஒரு தேவபுருஷன். கிராமத்தில் இருக்கும் அம்மாவுக்கும் தம்பிக்கும் லெட்டர் எழுதி போட்டுவிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸில் மோதிரம் மாற்றிக்கொள்வதாக ராஜப்பன் சொல்லி கொண்டிருக்கிறான். இதோ இன்றைக்கு கொடைக்கானல் எதிர்பாராத ஒரு போனஸ். பேசிக்கொண்டபடி மதுமலர் போஸ்ட் ஆபீஸ் வாசலில் காத்திருந்தாள். ஹனிமூன் ஜோடிகள் இல்லாத குளிரை பாசாங்கு பண்ணிக்கொண்டு ஒரே சால்வைக்குள் நெருங்கி நடந்தார்கள். கார்கள் வேன்கள் கியூவில் நின்று சைட்ஸின் என்று டூரிஸ்டுகளை துரத்தினார்கள். பழங்களை துணியால் தீட்டி தீட்டி வியாபாரிகள் சொந்த வீடு வாங்க திட்டம் போட்டார்கள். டீ கடை, ஸ்குவாட்டர் கடை, பேக்கரி எல்லாவற்றிலும் கஸ்டமர்களுக்காக காத்திருந்தார்கள். ராஜப்பன் சர் என்று காரை வெண்ணெயில் வழுக்கி கொண்டு வந்து நிறுத்தினான். எம்பி அவள் புறம் கதவை திறந்தான். மதுமலர் சந்தோஷமாக ஆர்வமாக கண்களில் எதிர்பார்ப்பாக ஏறிக்கொண்டாள். அரக்கு நிற சாரி, சரிகை விளிம்பில் வைத்த பிளவுஸ், கருப்பு மணி நெக்லஸ். எங்கே போகிறோம்? லேக்கா, கார்டன்ஸா, கோக்கர்ஸ் வாக்கா? சி என்றான் ராயப்பன். டூரிஸ்டுகள் அதிகம் வராத ஒரு ரகசியமான இடத்திற்கு உன்னை கூட்டி போகிறேன், வா. நடுவில் யாருக்காக இத்தனை இடம் விட்டிருக்கிறாய்? கிட்டே வா. என்ன பூ இது? எங்கே வாங்கினாய்? மதுரையிலா? அப்பா, என்ன வாசனை! கார் ஓட்ட எனக்கு சொல்லி தரியா? வேறு என்ன சொல்லித்தர வேண்டுமாம்? மதுமலர் சிலுங்கினாள். நகர்ந்தாள். பின்னாலே முன்னாலே தள்ளி கொண்டு ஜப்பானின் தோளில் சாய்ந்தாள். கஸ்டமர்களை இறக்கி விட்டு விட்டீர்களா? டியூட்டியை முடித்து விட்டேன் மது. இப்போது ஜாலி மூடு. அவர்களை ஞாபகப்படுத்தாதே. கார் பெட்ரோல் பேங்கை தாண்டி இடத்தில் திரும்பி ஏற்றமான தார் சாலையில் சீறி ஏற ஆரம்பித்தது. சில எதிர்பாராத திருப்பங்கள். கார் திடீரென்று தார் சாலையை விலகி கெட்டித்த மண்பாதையில் தாவியது. ஏய், எங்கே போகிறோம்? சொர்க்கத்துக்கு என்றான் ராயப்பன். கொடைக்கானலில் பிரதான பகுதிகளை விட்டு விலகிவிட்டதை மதுமலர் உணர்ந்தாள். முதலிரவு பெண்ணின் ரகசியம் போல இந்த இடம் புது இடம். சூழ்நிலை பசுமை குறைத்திருந்தது. பாறைகள் அடர்ந்து நெருக்கமாய் நின்றன. குளிர் இறங்கிவிட்டது. காரை ஒரு மரத்தடியில் கச்சிதமாக கொண்டு நிறுத்தினான் ராஜப்பன். மதுமலருக்கு எதிர்பார்ப்பு ஜுரம் கூடிவிட்டது. இறங்கினார்கள். சில பட்சிகள், சில மேகங்கள், சில மரங்கள். மற்றபடி காதலர்களுக்கான பிரைவேசிக்காக இயற்கை ரிசர்வ் செய்து வைத்த இடம் போலிருந்தது. அந்த பாறை பார், அதற்கு கீழே இயற்கையை ஏசி பண்ணி வைத்திருக்கிறது. அங்கேதான் நாம் போகிறோம். ராஜப்பா, ரொம்ப தூரம் போய்விடக்கூடாது. எதில் சிரித்தார்கள். ஒற்றிக்கொண்டு நடந்தார்கள். வாசனையை மாற்றி மாற்றி முகர்ந்தார்கள். அந்த பாறையின் வலிக்கை நெற்றியில் ஏறும்போதே ஏதோ பளபளத்தது. 4-5 அடி நீளத்துக்கு தகடு போல. ராஜப்பன் ஆர்வத்தோடு அதை எடுத்து பார்த்தான். ஒரு காரின் பம்பர். இங்கே எப்படி? ஐயோ, அங்கே பார். அவன் தோலை பிடித்து கொண்டு மதுமலர் மெல்ல மெல்ல பள்ளத்துக்குள் எட்டி பார்த்தாள். கார்தான் பற்றி கொண்டு எரிந்திருக்கிறது போலிருக்கிறது. அவளுடைய மென்மைகள் அவன் மீது அழுத்த ராஜப்பன் பம்பரை கீழே போட்டு அவளை அள்ளிக்கொள்ள திரும்பிய போதுதான் அதை கவனித்தான். 40 அடிக்கு கீழே 2 பாறைகளின் தொட்டிலில் கருப்பு வட்டமாய் அம்பாசிடர் காரின் முன் சக்கரம். ராம்நாத் கர்பூர் வட்டமான மேஜையில் கைகளை ஊன்றியிருந்தான்.
மஞ்சள் நிற டெலிபோனில் வெள்ளை எண் பித்தான்களை தட்டி தட்டி விளையாடி கொண்டிருந்தான். முகத்தில் கவலை, ஏமாற்றம். இன்சூரன்ஸ்காரர்கள் 2 மாத நேரம் கேட்டிருக்கிறார்கள். அப்பா, பணத்தை செட்டில் செய்வதற்கு என்றான் தன் பலவீனமான குரலில். மூத்த கற்பூர் தன் கண்ணாடியை கலற்றி பாக்கெட்டில் வைத்து கொண்டார். 80 சொச்ச லட்சம் என்பது சாதாரண தொகை இல்லை. அது கவர்மெண்ட் கம்பெனியா இருந்த போதிலும் கேட்கிற டயத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். நீ வேறென்ன பிளான் வைத்திருப்பதாக சொன்னாய்? ஆமாம் டாடி, நாம் கண்டசா கார் கொடைக்கானல் ரோட்டில் இக்னிஷன் சாவி கூட இல்லாமல் நின்று கொண்டிருந்தது. காரில் போன ஜோசப் எங்கே பள்ளத்தில் கிடைக்கிறான். கழுத்தில் கூர்மையான ஆயுதமோ நகமோ குத்தியிருந்தது என்று போலீஸ் சொல்கிறது. ஜோசப்பை கொன்றுவிட்டு அந்த ராதிகாவும் பிரகாசம் தான் போயிருக்க வேண்டும். அவர்கள் போன காரில் தான் வைரங்கள் இருந்திருக்க வேண்டும். வலது கை வாட்சை சுழற்றி இடது கையில் கட்டினான். கார் தான் ஆக்சிடென்டில் மாட்டி பள்ளத்தில் உருண்டு எரிந்து விட்டதாக தகவல் வந்தது. தகவல் வந்ததும் நம் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்து விட்டோம். ஆனால் சுந்தர்லால் சும்மா இல்லை. எந்த சுந்தர்லால்? திருட்டு நகைகளை கால் விலைக்கும் அரைகால் விலைக்கும் பேரம் பேசுவானே, அந்த சுந்தர்லால் தான். அவனுடைய ஆட்களை விட்டு நிறைய விசாரித்திருக்கிறான். விக்ரம் என்று ஒரு அடியாளை வைத்திருப்பானே, அவனை வைத்து எரிந்து போன காரில் வைரங்கள் கிடைக்கிறதா என்று ஆராயப் போகிறானாம். ரியலி, ஆதாயம் இல்லாமல் அவன் எதையும் செய்ய மாட்டான். நம்முடைய ஆட்களில் பக்காவாய் 2 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பு. அந்த விக்ரமை நிழல் போல ஃபாலோ பண்ண சொல்லு. ஐ வாண்ட் ரிசல்ட். எஸ் டாடி. ராம்நாத் கற்பூர் இடது கையிலிருந்து வலது கைக்கு வாட்சை மாற்றிக்கொண்டான். அங்கே பார் என்றான் ராஜப்பன். காரின் வீல் கிடைக்கிறது. கிடந்து விட்டு போகட்டும். பாறைக்கடியில் ஏதோ ஏர் கண்டிஷன் இடம் காட்டுவதாய் சொன்னீர்களே. மதுமலர் ராஜப்பனின் தலைமுடியோடு விளையாடினார். ராஜப்பன் களையவில்லை. டயரை பார், 2000 கிலோமீட்டர் கூட ஓடியிருக்காது. கார் டயரின் விலை தெரியுமா உனக்கு? மதுமலர் சற்றென்று உதறினாள். போய் அந்த டயரையே காதலியுங்கள். தொழில் புத்தியை காட்டிவிட்டீர்கள். ரகசியமான இடம், ஜாலியான இடம் என்று ஆசையாக அசடு வழிந்ததெல்லாம் நிமிஷ நேரத்தில் எப்படிதான் இந்த ஆண்களுக்கு மறந்து போகிறதோ? என் செல்லக்குட்டி, அனாவசியமாய் கோவப்படுகிறாய். இது ஜாலியான இடம்தான், குஷாலான மூடுதான். நமக்கு எக்கச்சக்க நேரம் இருக்கிறது. புகுந்து விளையாடத்தான் போகிறோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் கொடேன். அந்த வீலை எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறேன். விளையாட்டாய் இருக்கிறதா? 40 அடிக்கு கீழே இருக்கிறது அந்த இடம். லிஃப்ட் இருக்கிறதா? ஜிங்கென்று போய்விட்டு வர. ப்ளீஸ் மது. மதுமலர் பாறையில் குத்துக்காலில் உட்கார்ந்தாள். 2 கைகளிலும் முகத்தை தாங்கி கொண்டாள். உங்கள் மூடு மாறிவிட்டது. அந்த கார் சக்கரத்தை எடுத்து வராமல் வேறு எதிலும் புத்தி போகாது. போங்கள், ஜாக்கிரதையாக. அவ்வளவு வெயிட்டை எப்படி தூக்கி வருவீர்கள்? நம் காரில் தடினமாய் நைலான் கயிறு இருக்கிறது. சக்கரத்தின் ஸ்க்ரூ போகும் ஓட்டைகளில் நுழைத்து தூக்கி விடலாம். பூவா, எங்கே வாங்கினாய்? அப்பா, என்ன வாசனை! ராஜப்பனின் குரலில் ஏராளமாக பேசி வெறுப்பேற்றினாள் மதுமலர். ராஜப்பன் அந்த கார் சக்கரத்தை, அதன் புத்தம்புது டயரை எங்கே என்ன விலைக்கு விற்கலாம் என்று கணக்குகளோடு காரை நோக்கி ஏறினான். ராம்நாத் கற்பூர் காலை நேர வானத்தை சோம்பலாக ஆராய்ந்தான். தோட்டத்து காற்றில் சர்க்கரை கலந்திருந்தது. அங்கெங்கே கொத்தப்பட்ட பிரவுன் நிற பூமியின் காயங்களில் ரோஜா பதியன்களை புதைத்து கொண்டிருந்தான் தோட்டக்காரன். ராம்நாத்துக்கு எதிரே ஒருத்தன் நின்றிருந்தான். கை கட்டி பணிவாக, உன் பெயர் என்ன? உன் பெயர்தான் அச்சுதனா? ஆமாம் என்றான் அந்த உயரமாய் இருந்தவன். டெமான்ஸ்ட்ரேட். ஐயா, டெமான்ஸ்ட்ரேட் மேன். உன்னுடைய கத்தி எரியும் திறமையை எனக்கு காட்டு என்கிறேன். அதோ உயரத்தில் தெரிகிறது பார், மஞ்சள் நிறத்தில் ஒரு தேங்காய். அது எனக்கு வேண்டும். அச்சுதனின் முகபாவம் சற்றென்று மாறியது. ஒருவித சீரியஸ்னஸ் வந்து தொற்றிக்கொள்ள எப்போதும் கையில் கத்தி வந்தது. 30 அடி உயரத்தில் கொத்தாய் காய்ந்திருந்த பச்சை இளநீர்களின் மத்தியில் முற்றிவிட்ட அந்த மஞ்சள் காயை பார்த்தான். தன் கத்தியின் முனையை பார்த்தான். பார்த்த விதத்தில் மானசீகமாக 2க்கு இடையில் ஒரு நேர்கோடு போடுவது போலிருந்தது. கத்தியை வீசினான். ஒரு திட்டமிட்ட ஆர்க் பாதையில் கத்தி காற்றில் பயணித்து மிகச் சரியாக அந்த ஒற்றை காயை மட்டும் மற்றதிலிருந்து உதிர்த்தது. ராம்நாத் ஆச்சரியமும் திருப்தியும் கலந்த பார்வையை அச்சுதனின் மீது ஓடவிட்டான். திருப்திதானே என்றான். உங்கள் தோட்டத்தில் செங்குத்தான பாறைகள் இல்லை. இருந்தால் அதில் நான் ஏறும் வேகத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நீ கிணற்றில் இறங்கி ஏறி காட்டியதிலேயே எனக்கு திருப்தி. இந்த போட்டோவை கவனமாக பார்த்துக்கொள். இதில் இருப்பவன் பெயர் விக்ரம். சாமர்த்தியமானவன், ஆபத்தானவன். நீ பறித்து போட்டாயே தேங்காய், அதன் மட்டைகளை தன் நகங்களாலேயே உரித்து விடுவான். அத்தனை கூர்மை அவன் நகங்கள். அவன் நகங்களை விட கூர்மையான, தோல்வியை சந்திக்காத கத்திகள் என்னிடம் இருக்கிறது. ஐயா, வைரங்களோடு நான் திரும்புவேன். அச்சுதனின் குரலில் தீர்மானம் இருந்தது. ராஜப்பன் வியர்த்திருந்தான். சல்லாபத்துக்காக அணிவித்திருந்த பவுடரும் செண்டும் கரைந்து வியர்வை வாசை மட்டும் வீசியது.
அந்த ஏற்றத்தில் ஒவ்வொரு பாறையாக கவனமாக பாதம் பதித்து ஏறினான். முதுகில் லக்கேஜை போல் அந்த அம்பாசிடரின் சக்கரம். அதனுள் நுழைந்த நைலான் கயிற்றை பத்திரமாக முடிச்சிட்டு தோல் வழியே மார்பின் குறுக்கே கட்டியிருந்தான். இருந்தாலும் ஏற்றத்தில் பாரம் வலித்தது. மதுமலர் ஆசைகள் எல்லாம் அழிந்து போயிருக்க கொஞ்சம் எரிச்சலும் நிறைய ஏமாற்றமும் கலந்த மூச்சுகளை விடுவித்து கொண்டிருந்தாள். கடைசி ஏற்றத்தின் போது ராஜப்பனுக்கு கை கொடுத்து உதவினாள். சமமான தரைக்கு வந்ததும் ராஜப்பன் கயிற்றை தளர்த்தி சக்கரத்தை பின்புறமாய் தரையில் இறக்கினான். காரின் டிக்கியை திறந்து உள்ளே வைக்க போனான். அந்த ஒளியால் கவரப்பட்டான். சிலிக் சிலிங் என்ற கண்ணாடி கற்களை குலுங்குவது போல் ஒரு ஓசை கேட்கவில்லை. டயருக்குள்ளேருந்தா? அதுதான் பீமசேனன் மாதிரி பிடிவாதம் பிடித்து கார் சக்கரத்தை மேலே கொண்டு வந்தாயிற்றே. இன்னும் என்ன அதில் உண்டி குலுக்கி கொண்டிருக்கிறீர்கள்? உஷ் மது, கவனமா கேள், டயருக்குள் ஏதோ இருக்கிறது. உங்கள் குழந்தை என்றால் மதுமலர் எரிச்சலாக. ஓகே ஓகே, டயரை இனிமேல் தொடவில்லை. ராஜப்பன் சின்ன ஏமாற்றத்துடன் ஊருக்கு போனதும் முதல் வேளையாக அதை பார்க்கிறேன். இப்போது அந்த ஏசி பாறை. இரு, உடம்பை கழுவிக்கொண்டு வருகிறேன். ஒரே வியர்வை. நோ. மதுமலர் கண்களில் கிறக்கத்துடன் அவன் கைகளை பிடித்தாள். உங்கள் வியர்வை வாசனை எனக்கு பிடிக்காது என்று யார் உங்களிடம் சொன்னார்கள்? கால்கள் பின்ன பின்ன ராஜப்பனின் தோலை பிடித்து தொங்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். சற்று உயரத்தில் ஒரு பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸிலிருந்து அந்த காதல் ஜோடியை பைனாகுலரால் தொடர்ந்து கொண்டிருந்தான் ஒரு ஜோடி கண்கள். காரிலிருந்து பிரித்து கொண்டு போன இரண்டாவது சக்கரம் கருப்பும் பச்சையும் அடர்ந்த இன்னொரு புறத்தில் 2 கிளைகளுக்கு நடுவே மாட்டியிருந்தது. அங்கிருந்து கழுத்து வலிக்க அண்ணாந்து நிமிர்ந்தால் சூரியனின் கூச்சம் கலந்த பார்வையில் சில 1000 அடிகளுக்கு செங்குத்தான பாறை தெரியும். அந்த பாறைகளின் உச்சியில் வளைந்து போன பாதையிலிருந்துதான் கார் பிசகி விழுந்திருந்தது. விழுந்த கார் கடைசி வரை வெகு கீழே வராமல் அந்த இடத்தை பச்சை பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு 200 அடி உயரத்தில் பட்டையாய் பறந்திருந்த சில பாறைகளில் சிதறியிருந்தது. பச்சை பள்ளத்தாக்கை ஒட்டி மறுபடியும் அடர்ந்த காடு. தமிழ்நாடு வனத்துறையின் பராமரிப்பில் சில விலை உயர்ந்த மரங்கள், சில அர்த்தமில்லாத மரங்கள், சில அபாயகரமான செடி கொடிகள் எல்லாம் கலந்த காடு. காட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று தமிழில் எழுதி வைத்த போர்டை மதிக்காமல் அந்த சிறுவன் கையில் ஒரு நீளமான குச்சியோடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். போர்டை அவனுக்கு படிக்க தெரியாது என்பது மட்டுமில்லை காரணம். 2 கிலோமீட்டர் தள்ளியிருந்த அவனுடைய கிராமத்திலிருந்து எல்லா மாடுகளும் இங்கேதான் மேய வருகின்றன. மாடுகளை விரட்டி கொண்டே எதேச்சையாக நிமிர்ந்தவன் மரத்தின் உச்சியில் வெயிலில் எதுவோ டாலடிப்பதை கவனித்தான். ஆர்வம் பொங்க மரத்தின் வெகு சுலபமாக ஏறினான். கிளைகளை விலக்கி பார்த்தான். முதலில் அவனுக்கு புரியவில்லை. எலெக்ஷன் ஜீப்புகளையும் எதேச்சையான சில பஸ்களையும் மட்டுமே பார்த்து பழகியிருந்த அவனுக்கு அது ஒரு கார் சக்கரம் என்று புரிய சிறிது நேரமாயிற்று. புரிந்ததும் சந்தோஷம் ததும்பியதும் எலும்புகளையும் குழந்தைகளையும் எண்ணிக்கொண்டிருக்கும் அப்பாவோ, விறகு சுள்ளி சுமந்து சில்லறைகளை சேமிக்கும் அம்மாவோ அவனுக்கு இதுவரை விளையாட்டு பொருட்கள் எதுவும் வாங்கி தந்ததில்லை. இந்த டயர் வீட்டுக்கு எடுத்து போய் பெருமையுடன் கிராமத்தையே அசர வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். மரத்தின் கிளைகளிலிருந்து அந்த சக்கரத்தை விடுவிப்பது கஷ்டமாய் இருந்தது. ஆனால் ஆதி என்கிற அந்த பையன் சுலபத்தில் விட்டுவிடுவதாய் இல்லை. அசைந்து 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 கிளையின் 2 பகுதிகளை முறித்து உடைத்து சக்கரத்தை சற்று ஒருக்களிக்க அது புவியீர்ப்பு விதிகளுக்கு உட்பட்டு பூமியில் வேகமாக இறங்கியது. இறங்கிய வேகத்தில் தரையில் அடித்த பந்து போல் எம்பி விழுந்தது. ஆதி அன்றைய மேய்ச்சலை அவசரமாக முடித்து கொண்டான். மாடுகள் கதற கதற விரட்டி கொண்டு கிளம்பி விட்டான். சக்கரத்தை நிறுத்தி வைத்து 2 கைகளிலாலும் தள்ளி தள்ளி உருட்டி கொண்டே கடந்தான். டர் என்று கற்பனையாக கார் ஓட்டி பாங் பாங் என்று ஆரன் அடித்தான். காட்டின் ஆரம்ப பகுதி முடி உதிர்ந்த தலை போல் இருந்தாலும் போக போக மரங்கள் நெருங்கி நின்று அடர்ந்திருந்தன. மாடுகள் பழக்கமான பாதையில் நடந்தன. ஒரே ஒரு பசுவை தவிர. தன் வயிறு நிறையாத ஏக்கத்தோடு அந்த பசு மட்டும் கூட்டத்திலிருந்து பிரிந்து தனியே பசுமையை தேடி ஓட ஆதி ரோய் ரோய் என்று பசுவின் பின்னே குச்சியை தூக்கி கொண்டு ஓடினான். அவன் உருட்டி கொண்டிருந்த சக்கரம் சுதந்திரமானது. சரிவில் கூடுதலாகி போன உந்துதலோடு அது வேகமாக உருண்டி இறங்கி திடீரென்று காணாமல் போனது. ஆதி திரும்பி பார்த்து மாட்டை உதாசீனம் செய்துவிட்டு ஓடி வந்தான். கண்களை அழுகை முட்ட குனிந்து பார்த்தான். காட்டின் அந்த பகுதிகளில் பூமியில் ஒரு குறுகலான பிளவு இருந்தது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பூகம்பத்தின் காயம். 1.5 அடி அகலத்துக்கு 100 அடி ஆழத்துக்கு பூமியின் விரிசல். உட்புறம் கெட்டித்த பாறை சுவர்கள். சிற்சில மரங்களின் வேர்கள் மட்டும் அந்த பிளவினுடைய ஊடுருவி சின்ன பின்னல்கள் போட்டிருந்தன.
ஆதி அந்த பிளவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். கிராமத்தில் அதை சர்ப்பக்குழி என்று குறிப்பிடுவார்கள். பிளவின் ஆழத்தில் நூற்றுக்கணக்கான பாம்புகள் எப்போதும் சீறி கொண்டிருக்கும் என்று பயமுறுத்தி இருக்கிறார்கள். ஆதி ஏமாற்றத்தோடு குனிந்து பார்த்தான். கார் சக்கரம் அந்த பிளவில் கிட்டத்தட்ட 60 அடி ஆழம் வரை இருபுறமும் தேய்த்து கொண்டு இறங்கி ஒரு சின்ன துருத்தலில் 2 விரல்களுக்கு குறுக்கில் பிடித்த ரூபாய் நாணயம் போல நின்றுவிட்டது. கார்வண்ணன் தன் பைனாகுலரை தலைத்தான். ஜன்னலில் பிரவுன் பூக்கள் போட்ட ஸ்கிரீனை இழுத்து மூடினான். அவன் பார்த்த காட்சியை மனதில் மறுபடியும் ஓடவிட்டான். இளைஞன் இலகிய அந்த பெண் அபார அழகு. அரக்கு நிற சாரியில் அவள் சருமத்தின் கலர் தகதகத்ததை கார்வண்ணன் நாவால் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டான். அவன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கோணம் சரியாக இல்லாததில் அந்த ஜோடியை பாறையின் மறைவு வரை தொடர முடியவில்லை. ஆனால் பார்த்த வரை காட்சியில் ஏதோ விபரீதம் இருந்தது. ஒரு காரின் டயரை முதுகில் சுமந்து கொண்டு அந்த இளைஞன் மேலேறி வந்தான். டிக்கியை திறந்தான். டிக்கியில் ஏற்கனவே இன்னொரு ஸ்டெப்னி சக்கரம் இருந்தது. அவர்கள் முதலில் காரிலிருந்து இறங்கிய போது எதையும் தேடி வந்த நோக்கம் அவர்களிடத்தில் இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் ரகசிய இருட்டில் ஆராயும் அவசரம்தான் இருந்தது என்பதை கார்வண்ணன் கவனித்திருந்தான். சோ அது ஒரு எதேச்சையான கண்டுபிடிப்பாக இருக்கலாம். ஒரு கார் டயர் என்ன விலைக்கு போகும் என்பது பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை எடுத்து வந்த இளைஞனுக்கு நிச்சயம் அதில் ஆதாயம் இருக்கும். அதில் ஒரு ஸ்மால் ஷேர் கேட்டால் தப்பில்லை என்று தீர்மானித்தான். அந்த வெளிர் சந்தன அம்பாசிடரின் டிக்கியின் மீது கைகளை ஊன்றிக்கொண்டு கார்வண்ணன் காத்திருந்தான். மார்பில் சக்தி வாய்ந்த பைனாகுலர் தொங்கியது. பாக்கெட்டிலிருந்த ஒரு சாக்லேட்டை எடுத்து வாயில் போட்டான். மென்று கடித்தான். பொறுமையுடன் காத்திருந்தான். கார்வண்ணனுக்கு 40 வயது. பிக் பாக்கெட், சங்கிலி அறுத்தல், ஓடும் ரயிலிருந்து குதித்தல் எல்லாம் செய்தாகிவிட்டது. அழுத்து விட்டது. சில்லறை திருட்டுகளை விட்டுவிட்டு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக ஜமாவை தேர்ந்தெடுத்தான். 4 மாதங்களுக்கு முன்னால் சென்னை மாவட்டத்தில் விளிம்போரம் இருந்த ஒரு கிராம பேங்க் கொள்ளையடிக்கப்பட்ட போது கார்வண்ணன் அந்த குரூப்பில் இருந்தான். அவன் பங்குக்கு 80,000 ரூபாய் கிடைத்தது. போலீஸின் துரத்தலும் மோப்பலும் எப்படியோ அவனை தவறவிட்டது. 4 மாதங்களுக்கு அரசனை போல் வாழ்ந்து அனுபவித்து விட்டான். இப்போது கையில் காசு குறைந்து விட்டது. இன்னும் 500 1000 தான் பாக்கி. மறுபடியும் பாக்கெட்டுகளை நிரப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. சின்ன துரும்பானாலும் அலட்சியப்படுத்தாதே என்பது அவன் கொள்கை. பைனாகுலரை எடுத்து கண்களில் பொருத்தி அந்த சரிவுகளின் பார்வையை ஓட்டினான். ஆசிர்வாதம் செய்யும் கைகளைப் போல் நின்றிருந்த ஒரு ராட்சச பாறையின் கீழே அரக்கு நிறம் தெரிந்தது. பைனாகுலரை அதன் சக்தி வாய்ந்த லென்ஸுகளின் இடைவெளியை கச்சிதமாக்கி கொண்டான். ராஜப்பன் மதுமலரின் மடியில் படுத்திருந்தான். அவனுடைய வியர்வை குளிர்ந்து போயிருந்தது. அவனுடைய வாசனை அவன் கன்னங்களில், உதடுகளில், மார்பில், வயிற்றில் என்று மிச்சமிருந்த மதுமலர் கண்களை பாதி மூடி கனவு சிரிப்போடு அவன் உதடுகளை கவ்விப்பிடிக்க மறுபடியும் குனிந்தான். மது. ராஜப்பன் அவள் முகத்தை தன் மூக்கால் உரசினாள். சிலிர் சிலிர் என்று சத்தம் வந்ததே. அந்த டயருக்குள் என்ன இருக்க முடியும்? மதுமலர் சட்டென தலையை நிமிர்த்தி கொண்டாள். இத்தனை நேரமும் உங்கள் கவனமெல்லாம் அந்த டயரில்தானா? அது இல்லை மது. புரிகிறது. சரி, கிளம்புவோம். அதிர்ஷ்ட தினமான எனக்கு கிடைத்த ஒரு நாளையும் அந்த டயர் வந்து கெடுத்து விட்டது. முதலில் அதை கிடைக்கும் காசுக்கு விற்று தொலையுங்கள். அப்புறம்தான் எனக்கு நிம்மதி. உடையை சரி செய்து கொண்டு மதுமலர் எழுந்து விட்டாள். இருவரும் மெலிதான களைப்போடு மேலே ஏறி வந்ததும் கார்வண்ணனை கவனித்தார்கள். கார்வண்ணன் பைனாகுலரை இறக்கினான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று சிரித்தான். பாறைகளில் ஒரு கார் சக்கரம் கலன்று கிடந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? ராஜப்பன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். மதுமலர் அவன் முதுகில் ஒன்றி கொண்டாள். டயரா? எந்த டயரும் நான் பார்க்கவில்லை. உன் டிக்கியை கொஞ்சம் திறந்து காட்டுகிறாயா? யார் நீ? பெயரை கேட்கிறாயா? கார்வண்ணன். தொழிலை கேட்கிறாயா? பட்சி பார்த்தல். சமயங்களில் ஜெயிலுக்கு போய் வருதல். இப்போதைய நோக்கத்தை கேட்கிறாயா? அது உன் டயர் இல்லை. அதில் உனக்கு 500 600 கிடைக்கப் போகிறது. போலீசிடம் ஒப்படைக்காமல் நீ எடுத்து போவது தப்பு. அந்த தப்புக்கு சாட்சியாய் இருந்த நான் மௌனமாக இருப்பது அதைவிட தப்பு. அந்த தப்புக்கு பிராச்சித்தமாக உன்னிடம் 200 300 அபராதமாக கேட்பதுதான் ஒரே சரியான காரியம். ராஜப்பன் கோபமானான். பிளாக்மெயில். பேசாமல் அந்த சக்கரத்தை எடுத்து இவன் முகத்தில் அடித்து விடலாமா? நோ. அதில் சிலிர் சிலிர் என்று ஏதோ சத்தம் வந்ததே. என்னவென்று ஆராய வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றியது. ராஜா, அப்பொழுதே சொன்னேன், அந்த அசிங்கம் பிடித்த டயர் வேண்டாம் என்று. உஷ், நான் கவனித்துக் கொள்கிறேன், விடு. ராஜப்பன் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கையை நுழைத்தி துளாவி 150 ரூபாயை எடுத்தான். என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது. வாங்கி கொண்டு வழியை விடு. ராஜா, பணத்தை வேஸ்ட் செய்கிறீர்கள். மது, நீ இதில் தலையிடாதே என்றான்.
கார்வண்ணன் காரிலிருந்து காலை எடுத்து தரையில் உதைத்து ஊன்றி கொண்டான். சம்திங் என்றான். ராஜப்பா நீட்டிய பணத்தை வாங்கி சொருகி கொண்டான். ராஜப்பன் காரில் ஏறி அதன் கியரை பொருத்தி சடிதியில் அந்த மண்பாதையில் விரைந்து ஒழுங்கான தார்ச்சாலையை பிடித்தான். அந்த டயரின் மீது இப்போது அவனுக்கு கூடுதலாகவே பிரியம் வந்துவிட்டது. ராஜப்பனின் சந்தன நிற அம்பாசிடர் கிளம்பி போன சில வினாடிகளில் அங்கே இன்னொரு கார் வந்து நின்றது. மஞ்சள் நிற மாருதி. கார் கதவை அலட்சியமாக திறந்து விக்ரம் இறங்கினான். அலெக்ஸ் இறங்கு என்றான். அலெக்ஸ் மறு கதவை திறந்து கீழே இறங்கினான். தன் பச்சை நிற சட்டையும் அதே நிற பேண்டையும் கைகளால் தேய்த்து கொண்டான். இரண்டுக்கும் சேர்த்து கூட 1.5 மீட்டர் துணி போதுமே என்று விக்ரம் புன்னகையோடு நினைத்து கொண்டான். அலெக்ஸ் 4 அடி 10 அங்குலம், இடுப்புக்கு கீழே நீளும் கைகள், மெல்லிய புறா பாதங்கள், இஸ்திரி போடப்பட்டவன் போல மெல்லிய தேகம். புயல் வீசினால் ஊருக்கு ஊர் இலவசமாகவே பறந்து போய் வருவானோ என்னவோ. விக்ரம் அங்கிருந்த மரத்தின் மீது ஒற்றை கையை ஊன்றி கொண்டான். கழுத்திலிருந்து பைனாகுலரை இடது கையால் சுழற்றி அலெக்ஸிடம் நீட்டினான். அலெக்ஸ் பைனாகுலர் மூலம் அந்த பிரதேசத்தை சர்வே செய்தான். நவ்வைசி, கார் எரிந்து போயிருக்கிறது. பட் விக்ரம், கவிழ்ந்து கிடக்கும் 2 டயர்கள் தான் இருக்கின்றன. இரண்டும் பொசுங்கி வெடித்து சிதறியிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் பாறைகளில் சில கண்ணாடி கற்கள், சாரி, வைரக்கற்கள் கூட அங்கே பளிச்சிடுகின்றன. விக்ரம் பைனாகுலரை பிடுங்கி கொண்டான். மொத்தம் 3 டயர்களாவது வைரங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 1ஓ 2ஓ எரிந்துவிட்டது என்றாலும் மீதி டயர்கள் எங்கே? அவற்றில் வைரம் இருக்கலாம். அப்படியே டயர்களை லொக்கேட் செய்தாலும் உன்னால் இந்த செங்குத்தான பாறைகளில் இறங்க முடியுமா அலெக்ஸ்? அலெக்ஸ் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து 2 கையுறைகளை எடுத்து அணிந்தான். கருப்பு நிற கிளவுஸ்களில் உள்ளங்கை பாகங்களில் மட்டும் மஞ்சள் வட்டம். சற்று புஷ்ஷென்று அந்த மஞ்சள் பகுதி பலூன் போல் ஊதியிருந்தது. அலெக்ஸ் பாதுகாப்புக்கு இருந்த தடுப்புச் சுவரை தாண்டினான். ஒரு குரங்கை விட வேகமாக பாறைகளில் இறங்கினான். கீழே கீழே கீழே. கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்தை 3 நிமிடங்களில் இறங்கிவிட்டான். அங்கிருந்த விக்ரமுக்கு கையாட்டினான். சுற்றிலும் பார்வையை செலுத்த மிக செங்குத்தான, சற்று உள்வாங்கிய அதிக பிடிப்புகள் இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்தான். எச்சிலை தொட்டு உள்ளங்கையில் தேய்த்து கொண்டான். பாறையை அரைந்தான். கை அப்படியே ஒட்டிக்கொள்ள காலை உதைத்து நிறுத்தி கையை நகர்த்தி அடுத்த உயரம், அதற்கு அடுத்த உயரம் என்று ஏற ஆரம்பித்தான். விக்ரம் தன் கண்களை நம்ப முடியாமல் பார்த்தான். ஸ்பைடர்மேன் படங்களில் பார்த்தது போல் அலெக்ஸ் வெகு தைரியமாக எந்தவித பாதுகாப்புமில்லாத செங்குத்து பாறையில் பள்ளி ஏறுவது போல் ஏறினான். 6 நிமிடங்களில் மேலே வந்துவிட்டான். பாறையின் உச்சியிலிருந்து லாவகமாக விக்ரமின் அருகில் குதித்தான். கிரேட் ஷோ. விக்ரம் அலெக்ஸை பெருமை ததும்பும் விழிகளில் பார்த்தான். எப்படி முடிகிறது உன்னால்? அலெக்ஸ் தன் உள்ளங்கைகளை காண்பித்தான். இது ஒரு மாதிரி காற்று கருவி. அழுத்தும் போது கைக்கும் இந்த உரைக்கும் இடையில் வேக்குவம் உண்டாகும். காற்றின் அழுத்தத்தில் ஒரு கிரிப் கிடைக்கும். எங்கே நான் ட்ரை பண்ணுகிறேன்? நோ. முதல் ரீசன், உன் நகங்களை என் கிளவுஸ் தாங்காது. 2வது பாயிண்ட், உன் வெயிட்டை இந்த கிளவுஸ் தாங்காது. இந்த கிளவுஸ் மேஜிக் கிளவுஸ் இல்லை. யார் வேண்டுமானாலும் போட்டுக்கொண்டு சர்க்கஸ் செய்ய. ஸ்பெஷலாக நான் செய்தது. எனக்காக. என் உடம்பின் வெயிட்டை மட்டும்தான் இது தாங்கும். உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டதால் தான் உன்னை பொறுக்கி எடுத்தேன் என்றான் விக்ரம். மற்ற டயர்கள் எங்கேயாவது கண்ணில் தென்படுகிறதா என்று பார். பைனாகுலரால் பிரதேசத்தை மேய ஆரம்பித்தான். சார் என்று பின்னால் குரல் கேட்டது. கார்வண்ணன் ஒரு சின்ன புன்னகையோடு நின்றிருந்தான். என்ன தேடுகிறீர்கள்? காரின் டயரா? ராஜப்பன் பொறுமையை தொலைத்துவிட்டு ஆரணில் நின்றான். பழனியின் ஆரம்ப வீதியில் பாதையை மறித்தபடி அந்த ஊர்வலம் ஊர்ந்தது. போனஸ் கேட்டு அல்லது விலைவாசியை குறைக்கச் சொல்லி. கொஞ்சம் வெயிட் பண்ணினால் என்ன ராஜா? மதுமலர் காரனிலிருந்து அவன் கையை பிடுங்கினாள். ப்ரொசஷன் ஏன் இவ்வளவு ஸ்லோவாக போகிறது என்று இப்போதுதான் தெரிகிறது. ராஜப்பன் ரிலாக்ஸ் ஆகி சிரித்தான். நீ என்றான். மதுமலரின் நெஞ்சை தொட்டு சீ என்று மதுமலர் அழகாக சினுங்கிவிட்டு இன்னும் நெருக்கமாக ஒட்டி கொண்டாள். ஊர்வலம் காரை கடக்கையில் கோஷங்களை தவறவிட்டது அல்லது தப்பாக சொன்னது. திடீரென்று மதுமலர் ராஜப்பனின் தோள்களில் கைகளை இறுக்கினாள். கண்கள் உருண்டு மேலே சொருகி கொண்டன. அவள் தலை அவன் தோளிலிருந்து உருண்டு ஸ்டேரிங்கில் விழுந்து காம செமிகோலன் இல்லாமல் நீளமாக அலற ஆரம்பித்தது. ராஜப்பன் பதறினான். மது மது என்று அவளை உலுக்கினான். அவளை விலக்கி அப்படியே மடியில் சரித்து கொண்டான். காரை தடால் என்று ரிவர்ஸ் எடுத்து பாதை மாறி காத்திருந்த அத்தனை வாகனங்களிடமும் திட்டு வாங்கி கொண்டு விரைந்தான். டாக்டர் வீடு எங்கே? டாக்டர் வீடு எங்கே? மதுமலர் நெளிந்தாள். சாவி கொடுக்கப்பட்டவள் போல தடால் என்று நிமிர்ந்தாள். சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தாள்.
ராஜப்பன் பிரேக்கில் கிரீச்சிட்டான். மது மது என்னாயிற்று? நத்திங். என்ன ராஜா, ஊர்வலத்தை காணும். மதுமலர் சிரித்தாள். ராஜப்பன் அவளை திகிலோடு பார்த்தான். மது, நீ மயங்கி விட்டாய் திடீரென்று. பார் என் சட்டையை பிடித்து எப்படி கிழித்திருக்கிறாய். இப்போது எழுந்து ஒன்றும் தெரியாதவள் போல் ஊர்வலம் எங்கே என்கிறாய். வாட் ஹேப்பன் டு யூ? மதுமலர் நகங்களை உரசிக்கொண்டாள். சாரி ராஜா, நான் உங்களிடம் இதுவரை சொன்னதில்லை. எனக்கு எப்பொழுதாவது இந்த பிளாக் அவுட் வருவதுண்டு. அந்த நேரத்தில் நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரையில் டேப்பர் கார்டில் பாஸ் சுவிட்சை அழுத்தியது போல் எல்லாம் அப்படியே நின்றுவிடும். விழிக்கும் போது நடுவில் என்ன நடந்தது என்று சுத்தமாக நினைவில் இருக்காது. சீரியஸ். டாக்டரிடம் காட்ட வேண்டும் மது. காட்டிவிட்டேன். அதீத டென்ஷனில் பிரஷர் ஏறி மூளையை தாக்குகிறது. நரம்பு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிரெயின் ஸ்கேனிங் அது இது என்று வார்த்தையாலேயே பயமுறுத்தி விட்டார். எக்ஸ்ரே எடுத்தாயா இல்லையா? 4000 5000 செலவு பண்ண எனக்கு வசதி ஏது ராஜா? அதற்காக பணம் வரட்டும் ராஜா. நெக்ஸ்ட் மினிட் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். நீங்கள் அதற்காக இவ்வளவு தூரம் அப்செட்டாக வேண்டாம். காரை கிளப்புங்கள். ஏதோ மெக்கானிக் கடைக்கு போக வேண்டும் என்றீர்கள். ஆர் யூ ஆல்ரைட்? சுத்தமாக. மதுமலர் ராஜப்பனின் சட்டையை பிடித்து இழுத்து கன்னத்தில் பச்சென்று முத்தம் கொடுத்தாள். போதுமா? ராஜப்பன் காரை கிளப்பினான். மெக்கானிக் கடையில் 2 நிமிஷ வேலைதான். சக்கரத்தின் ரிம்மிலிருந்து டியூபை உருவி எடுத்தார்கள். ராஜப்பனுக்கு அங்கே ஆராய்ந்து பார்க்க இஷ்டமில்லை. பழனி மலையில் வெயில் பிராண்டும் அடிவாரத்தில் அதிக கூட்டமில்லாத பகுதியில் காரை நிறுத்தினான். டிக்கியிலிருந்தே டியூபை எடுத்து வந்தான். எடுத்து வரும்போதே டியூபுக்குள் ஏதோ சிறு கற்களை போட்டது போல இந்த சிலிங் சிலிங் சத்தம். காருக்குள் உட்கார்ந்து டயரின் உட்புறமும் கைகளை ஒட்டி நீவி பார்த்தான். எதுவும் தவறாக தட்டுப்படவில்லை. அடுத்தது டியூப். அதன் குறுக்கே ஒரு இடத்தில் 6 அங்குல நீளத்துக்கு காயத்துக்கு போட்ட தையல் போல ரப்பரை உருக்கி ஒட்டு போட்டிருந்தது. மதுமலரும் ஆர்வத்துடன் அவன் மீது ஒட்டிக்கொள்ள ராஜப்பன் ஒரு கத்தியை செலுத்தி அந்த டியூபை கிழித்தான். எங்கே மறுபடியும் அந்த காரை வர்ணி? விக்ரம் தீட்டப்பட்ட புலன்களோடு கேட்டான். வெளிர் சந்தன நிறம். அவனை ராஜா என்று அந்த பெண் கூப்பிட்டாள். அவன் உயரமானவன், கொழு கொழு கன்னங்கள், செழிப்பாக இருந்தான். அந்த பெண் மது என்று அவன் அழைத்தான். எக்ஸ்ட்ரா ஆர்டரின் அழகு அவள். கார்வண்ணன் கவனமாக ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னான். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ரிப்பீட் செய். கார்வண்ணன் சொன்ன நம்பரை விக்ரம் மனதில் குறித்து கொண்டான். மீனாட்சி டிராவல்ஸ், மதுரை என்று ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. குட், தேங்க்யூ. கார்வண்ணன் கையை நீட்டினான். பணம்? பணமா? நான் உபயோகமான தகவல் தந்தால் 200 ரூபாய் தருவதாக சொன்னீர்கள். உபயோகமாக இல்லையா என்று தெரியவில்லை. எனவே இந்த 50 ரூபாய் அது போதும். ஏமாற்றுகிறீர்கள். உங்களை போக விட மாட்டேன் என்று கார்வண்ணன் அவனை பிடித்தான். விடமாட்டாயா? விக்ரம் உதறிக்கொண்டான். பக்கத்தில் இருந்த நிழல் மரத்தின் பிரவுன் உடம்பில் கையை பதித்து சர்க் என்று இழுத்தான். கூரான ஆணிகளால் அழிந்த கீறியது போல் மரத்தில் பள்ளக்கோடுகள். அது மரம், ரத்தம் வராது. உன் உடம்பில் இதே வேகத்தை உபயோகித்தால். விக்ரம் தன் நகங்களில் தட்டி கொண்டிருந்த மரத்தூளை உதிர்த்து விட்டு மாருதியில் குனிந்து ஏறினான். அலெக்ஸ் அங்கு ஏற்கனவே உட்கார்ந்து காத்திருந்தான். கார் கிளம்பின புழுதியை கைகளால் விரட்டிவிட்டு கார்வண்ணன் அந்த மரத்தை பார்த்தான். அணில் முதுகில் வரைந்தது போன்ற அந்த கோடுகளை கவனித்ததும் அவன் உடம்பு காற்றில் மாட்டிய புத்தக முனை போல் நடுங்கியது. கண்ணாடி கற்கள். மதுமலர் தன் கையில் அந்த கற்களை புரட்டினாள். காருக்குள் அந்த வெளிச்சத்திலேயே கோடி மின்னல்கள் பாய்ந்தன. முட்டாள், கண்ணாடி கல்லாம், அத்தனையும் பட்டை தீட்டப்பட்ட வைரம். பார் எப்படி நீளமாய் பச்சையாய் டாலடிக்கிறது. கார் டயரில் வைத்து அந்த பள்ளத்தில் எந்த முட்டாள் உருட்டிவிட்டான். வைரமா? அத்தனையும் வைரமா? எல்லாம் சேர்த்து 5000 1000 இருக்குமா ராஜா? லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு வேண்டாம். ஆசைக்கு 1 2 எடுத்துக்கொண்டு மிச்சத்தை போலீசிடம் ஒப்படைத்து விடலாம். அதிர்ஷ்டத்தை எட்டி உதைக்காதீர்கள் ராஜா. என்ன உளறுகிறாய்? நாம் என்ன யாரிடமிருந்தாவது திருடி கொண்டா வந்தோம்? போன இடத்தில் எதேச்சையாக கிடைத்தது. லாட்டரி சீட்டில் விழுந்த மாதிரி நினைத்து கொள்வோம். அது எப்படி மது? இது யாருடையதோ என்னவோ. கண்டெடுத்த நிமிஷத்திலிருந்து நம்முடையது ராஜா. முதலில் இது எவ்வளவு மதிப்பு பெறும் என்று கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரிந்த வைர வியாபாரி யாராவது இங்கே பழனியிலேயே இருக்கிறான். பட் காரை மதுரையில் கொண்டுவிட நேரமாகி விட்டதே கண்ணம்மா. 1 மணி நேரம் லேட்டாக போனால் குடி முழுகி விடாது. கமான். தங்க கட்டி இல்ல. நான் சொன்ன பேச்சை கேட்பீர்களாம். அவள் பேச்சை கேட்பதால் வரப்போகும் ஆபத்துகளை பற்றி அவன் கொஞ்சமும் சந்தேகமில்லாமல் ராஜப்பன் சரி என்றான். சேச்சு உள்ளங்கையால் வாங்கி ராஜப்பன் கொடுத்த வைரத்தை உருட்டி பார்த்தார். ஒற்றை கல்லில் பாக்ஸ் லென்ஸ் அணிந்து
அதன் தீவிரத்தில் வைரக்கல்லை ஆராய்ந்தார். மூச்சை இழுத்து பிடித்தார். இது ஏதுப்பா உனக்கு? என் அம்மா கொடுத்தார்கள். பழைய நகையிலிருந்து எடுத்தது. ராஜப்பன் சரளமாக பொய் சொன்னான். புது வைரமப்பா, பொய் சொல்லாதே. நான் திருட்டு வைரம் வாங்குறதில்லை. சத்தியமா திருட்டு இல்ல சேஜி. நீ நம்மளுக்கு தெரிஞ்சவன், திருட மாட்டே. கீழே கிடந்து கிடைச்சதுன்னு நினைக்கிற. இந்த கல்லு மட்டும் 10,000 போகும். 10,000-மா? சுப்பீரியர் குவாலிட்டி ராஜா இது. பணம் அவசரமாக தேவைன்னு ஊர்ல வித்துறாதே, மாட்டிக்குவ. மெட்ராஸ் போ. அங்கே ரஷிக் லால்னு ஒரு ஆள் திருட்டு பொருளெல்லாம் பாதி துட்டுக்கு வாங்கிப்பான். மறுபடியும் திருட்டு பொருள் என்கிறீர்கள்? ராஜப்பன் மனதில் அந்த வார்த்தைகள் பதிந்து விட்டன. திருட்டு வைரம். குனிந்த தலையோடு எழுந்து வெளியேறினான். 10,000. மதுமலர் வாயை குவித்து ஆச்சரியம் காட்டினாள். ஒரு கல்லே 10,000 என்றால் அதைவிட பெரிய வைரமெல்லாம் இதில் இருக்கிறதே ராஜா. 1, 2, 3. மதுமலர் கற்களை எண்ண ஆரம்பித்து விட்டார். ராஜப்பன் கவலையோடு பார்த்தான். ராஜா, மொத்தம் 108 கற்கள். கணக்கு போட்டால் வாவ், 10-12 லட்சம் தேரும். வேண்டாம் மது. வேண்டும் ராஜா. எத்தனை நாளுக்குத்தான் கார் டிரைவராக கூப்பிட்ட குரலுக்கு ஓடிக்கொண்டிருப்பீர்கள்? நீங்கள் சொந்தமாய் கார் வாங்கி இதே டிராவல் பிசினஸில் இறங்க வேண்டாமா? இது ஜஸ்ட் ஒரு லாட்ரி பரிசு போலத்தான். ப்ளீஸ் ராஜா, நேரே மெட்ராஸ் போவோம். ரஷிகலால் என்கிறீர்களே, அவனிடம் போய் இந்த கார்? ராஜப்பன் கோபமாய் கேட்டான். மீனாட்சி டிராவல்ஸில் இன்றைக்குள் கொண்டு போய் சேர்த்தாக வேண்டுமே. பஸ்ஸையும் ட்ரெயினையும் விட கார் தான் நமக்கு பாதுகாப்பு ராஜா. நீ சொல்வதெல்லாம் சரி. கொடைக்கானலில் பார்ட்டியை இறக்கிவிட்டு திரும்பு என்று தானே முதலாளி அனுப்பியிருக்கிறார். பார்ட்டி யார்? மதுமலர் வைரங்களை கவனமாக பாலித்தீன் கவரில் போட்டு அதை வெல்வெட் பையில் சுருட்டினாள். முத்துராமன் என்ற ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். மீனாட்சி டிராவல்ஸுக்கு பழக்கமானவர் தானே, ரெகுலர் கஸ்டமர். கொடைக்கானல் எத்தனை நாள் தங்க போகிறார்? 2 நாள். அப்புறம் மெட்ராஸ் போய் பாம்பே போகிறார். போதும், நீங்கள் ஒரு எஸ்டிடி போட்டு மீனாட்சி டிராவல்ஸை கூப்பிடுங்கள். உங்கள் முதலாளியோடு பேசுங்கள். ஹலோ மீனாட்சி டிராவல்ஸ். இருமலோடு ஓனரின் குரல்தான். ஐயா, ராஜப்பன் பேசுறேன். ஜட்ஜு சாருக்கு கார் இன்னும் 2-3 நாட்களுக்கு வேண்டுமாம். கொடைக்கானல் டிராப்ஸ் என்றாரே, மெட்ராஸ் வரை அர்ஜென்டாக போக வேண்டுமாம். அவரை பேச வேண்டும் என்று 2 தடவை ட்ரை பண்ணினார். லைன் கிடைக்கவில்லை. பெட்ரோலுக்கு பணம் போதவில்லை என்றால் முத்துராமன் சாரிடமே அட்வான்ஸாக கொஞ்சம் வாங்கிக்கல். போயிட்டு வா. 4 நாட்களாகும் ஐயா. சரி சரி, அவ்வளவுதான். மதுமலர் புன்னகை விரியச் சொன்னார். காரை காணும் என்று எந்த ரிப்போர்ட்டும் செய்ய மாட்டார் உங்கள் முதலாளி. உனக்கு இத்தனை நாள் எங்கே இருந்தது இந்த புத்திசாலித்தனம்? என் மூளை இந்த வைரங்களைப் போலத்தான். கிடைக்கும் கையில் கிடைத்துவிட்டால் டாலடிக்க ஆரம்பித்துவிடும். நெக்ஸ்ட் மெட்ராஸ் தானே. இரு, தடாலடியாக இத்தனை வைரத்தையும் எடுத்துக்கொண்டு மெட்ராஸ் போவது ஆபத்தானது. முதலில் அந்த ரஷிகலால் எப்படிப்பட்டவன் என்பதை விசாரிச்சு பார்க்கிறேன். அதுவரை சிவனேசபுரம் என்றான் ராஜப்பன். புதுப்படம் ஹிட்டான நடிகை போல அந்த பிரதேசம் பிஸியாகிவிட்டது. ராஜப்பன், அப்புறம் விக்ரம் அண்ட் அலெக்ஸ், இப்போது அச்சுதன். கடைசியாக சொன்ன அச்சுதன் அந்த இடுப்புயர சுவரருகே நின்று கவனமாய் பார்த்தான். கார் கிடந்த ஆங்கிளை பார்த்தான். அதோ அந்த உச்சியிலிருந்து தான் புரண்டிருக்க வேண்டும். அந்த பாறைக்கு கீழே பார். காரின் முன் பம்பர். கார் விழுந்து கிடக்கும் இடத்தையும் இந்த இடத்தையும் வைத்து பார்த்தால் கார் வெகு வேகமாக கீழே விழுந்திருக்கிறது. அந்த வேகத்தில் சில பகுதிகள் அந்த பாறையை தாண்டியும் கீழே போயிருக்கலாம். அதன் பெயர்தானே பச்சை பள்ளத்தாக்கு. அருகிலே ஒரு கிராமம் இருக்கிறது, காடு இருக்கிறது. அங்கே யாராவது விசாரித்து பார்க்கலாம். மரத்தடியில் நிறுத்தியிருந்த டால்பினுக்குள் ஏறிக்கொண்டான். கார்வண்ணன் சற்று தூரத்திலிருந்து அவனை கவனித்துக் கொண்டிருந்தான். இவனும் அதே டயரை தேடிக்கொண்டு வந்திருக்கிறானா என்ன? அது என்ன, டன்லப்பா இல்ல கோல்டுலப்பா? இவனிடம் அணுகி பேசினால் தனக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா? வேண்டாமப்பா. ஏற்கனவே ஒரு ஆள் விஷயத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அல்பமாய் 50 ரூபாய் கொடுத்தான். மேலே கேட்டதற்கு புலியை போல் நகங்களை காட்டி பயமுறுத்தினான். இவர்கள் சாவகாசமே வேண்டாம். கெஸ்ட் ஹவுஸுக்கு திரும்பி தன் துணிமணிகளை அள்ளிக்கொண்டு மதுரைக்கு போகலாம் என்று தீர்மானித்தான் கார்வண்ணன். சூரியன் வானத்தில் உச்சியில் இருந்த சமயம் ஒரு ராட்சச பச்சையை போல் நிழலை சிதறடித்து கொண்டு ஒரு ஹெலிகாப்டர் அந்த பிரதேசத்தின் வட்டமிட்டது. சற்று தயங்கிவிட்டு செங்குத்தாக படபடவென்று இறங்கியது. ஹெலிகாப்டரில் முட்டை கண்ணாடிக்குள்ளிருந்த 2 பேர் எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹெலிகாப்டர் இடம் தேடி பாறையில் ஒரு சமத்கரமான பரப்புக்கு வந்தது. தும்பியை போல் அமர்ந்தது. தோளில் கேமரா மாலை அணிந்தவன் அந்த சின்ன உயரத்தை குதித்து இறங்கினான். கேமராவின் லென்ஸ் பகுதியில் வெளிச்சம் ஊடுருவி விடாமல் கையால் பாம்பு படம் போல் பிடித்து கொண்டு கொதிக்கும் பாறையில் தத்தி தத்தி நடந்தான். அடித்து போட்ட கரப்பான் போல் மல்லாந்திருந்த காரை வெவ்வேறு கோணங்களில் படம் எடுத்தான்.
கதவுகளுக்கிடையில் சிக்கியிருந்த மனித நாற்றத்துக்காக மூக்கை பொத்தினான். இன்னும் பற்பல கோணங்களுக்கு நடந்தான். விரித்த நோட் புத்தகத்தில் பல குறிப்புகள் எழுதினான். ஹெலிகாப்டரை கண்டு கழுகுகள் பயந்து தொலைவில் வட்டமிடுவதை ரசித்தான். காலில் இடறி எதுவோ மின்னிக்கொண்டு ஓட அதை துரத்தி பிடித்தான். 4 முகங்களில் கரி படிந்துவிட்ட ஒரு வைரக்கல். அப்புறம் பார்வை கூர்மையாகி கிடைத்த வைரக்கற்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் பொறுக்கினான். அதற்கு மேல் அங்கே வேலை ஏது இல்லை என்று நிச்சயித்து கொண்டு பறக்கும் தன்னுடைய உடைகளை பிடித்து கொண்டு உடலை சற்று சாய்த்து ஹெலிகாப்டருக்குள் ஏறினான். அன்றைக்கு மாலை அவன் எழுதிய ரிப்போர்ட்டின் சாராம்சம்: உயர்திரு பொது மேலாளர், இன்சூரன்ஸ் கம்பெனி தாங்கள் பணித்தபடி வைரங்களை கடத்தி போனதாக சொல்லப்படும் கார் விபத்துக்குள்ளாகி எரிந்து கிடக்கும் இடத்திற்கு இன்றைக்கு ஸ்பெஷல் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டேன். காருடன் சேர்ந்து வைரங்களும் எரிந்து கருப்பாகி விட்டதாக தெரிகிறது. மாதிரிக்கு நான் பொறுக்கி வந்த சில வைரக்கற்களை இத்துடன் இணைத்துள்ளேன். வைரங்களை மீட்க வேறு எந்த சாத்தியமும் இல்லை என்பது என்னுடைய தீவிரமான கருத்து. அது பற்றிய என்னுடைய விரிவான ரிப்போர்ட்டையும் தங்கள் பார்வைக்கு அனுப்பியுள்ளேன். நான் மேற்கொண்ட சர்வேக்கான செலவு பட்டியலையும் அதற்குரிய பில்களையும் இணைத்துள்ளேன். நகல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு. பழனிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட மெயின் ரோட்டிலிருந்து ஆங்கங்கே வெட்டி கொள்ளும் சில கிளைப்பாதைகளை நீங்கள் கவனித்திருக்கலாம். 2 ஸ்கேல் அகலத்துக்கு கருப்பன்பட்டி, முத்துப்பாளையம், தேன், சுக்கூர் என்று வசீகரமான ஊர்களின் போர்டுகளில் காற்றில் திசை மாறி நிற்கும் அந்த வரிசைகளின் சற்று கவனமாக தேடினீர்கள் என்றால் சிவனேசபுரம் என்ற அம்புக்குறியையும் புள்ளி வைத்து விடலாம். 10 அடி அகலத்துக்கு மண்பாதை, மழையிலும் வெயிலிலும் ஆண்டாண்டுகளின் உபயோகத்திலும் பிட்டித்து போன பாதை. வண்டி சக்கரங்கள் சீராக தடம் விட்டு போயிருந்த அந்த மண் பாதையில் மோட்டார் வாகனங்கள் செல்வது அபூர்வம். எனவே கிராமத்து பையன்கள் சத்துணவு கூடத்திலிருந்து ஓடி வந்து அந்த அம்பாசிடரை சூழ்ந்து கொண்டார்கள். மாரியப்பன் வீடு எங்கடா இருக்கிறது? துணிக்கு சாயம் போடுறாரு அந்த மாரியப்பனை தாண்டா கேட்குறாரு. ஊர் கடைசியில காளியம்மன் கோயிலாண்டா இருக்குது. அந்த ரோட்ல காரு போகாது. ராயப்பன் சீறி கிளம்ப கொஞ்ச தூரம் மானசீக ஸ்டியரிங்கை வளைத்து டிர் என்று டிராயரை பிடித்து கொண்டு பின்னால் ஓடினார்கள். கோயிலின் நிழலில் காரை நிறுத்திவிட்டு ராயப்பன் இறங்கினான். அதற்குள் செய்தி பறந்து மாரியப்பன் முழங்கை வரை சாயக்கழிவை சொட்ட வந்து வரவேற்றான். 1/2 மணி நேரம் சம்பாஷணை. இங்கே வேண்டாம், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக என்னுடைய குடோன் உபயோகமில்லாமல் இருக்கிறது. அங்கு போய்விடு. கார் வைத்து கொள்ள வசதி உண்டு. ஊரை தொடாமல் பைபாஸ் பாதையின் ஹைவே சாலைக்கு போய்விடலாம். தேங்க்யூ மாரியப்பா. சாப்பாடு அதெல்லாம் நாங்களே பார்த்து கொள்கிறோம். மஜா பண்ணு போ. கோடவுன் ஒன்றும் அவ்வளவு மோசமில்லை. மரக்கதவு தரையை தேய்த்து நகர்ந்த போது சில மரச்சிலும்புகள் உதிர்ந்து விழுந்தன. காற்றில் தூசி பறந்து எலிப்பொறி ஒன்று மூலையில் கிடந்தது. ஜன்னல்கள் மூடி கிடந்ததால் இறுக்கமான நெடி. இன்னொரு சின்ன அறையில் கட்டில் கூட இருந்தது. சுருட்டப்பட்ட மெத்தை. எப்போதோ வைத்துவிட்டு போன பூஜா தண்ணீரில் தூசு ஆடையாக மிதந்தது. மதுமலர் தன் அழகான மூக்கை சுளித்து 4 தும்மல்களை வெளிப்படுத்தினாள். ராஜா, நாம் காலையிலிருந்து லட்சாதிபதிகள். இந்த டொக்கு குடோனிலா தங்கப் போகிறோம்? தங்கப் போகிறோம் என்று யார் சொன்னது? காதலியோடு ஜாலியாக இருக்கப் போகிறோம் என்று மாரியப்பனிடம் நான் விட்ட டூப்பை நம்பிவிட்டாயா? என்னாதான் உங்கள் பிளான்? லட்சக்கணக்கில் வைரத்தை மடியில் கட்டிக்கொண்டு ஊர் ஊராக அலைய சொல்கிறாயா? அது மகா டேஞ்சர். நான் மெட்ராஸ் போய்விட்டு திரும்பும் வரைக்கு. ஐயோ, நான் இங்கே தனியாக இருக்க மாட்டேன். உன்னை யார் இங்கே இருக்க சொன்னார்கள்? நாம் வைரங்களை மட்டுமே இங்கே வைக்கப் போகின்றோம். இங்கேயா? ஆமாம், மாரியப்பன் இந்த பக்கம் வருவதே இல்லையாம். வேறு யாருக்கும் சந்தேகம் வரப்போவதில்லை. பேசிக்கொண்டே ராஜப்பன் குடோனில் 4 புறமும் பார்வையை ஓட்டினான். காரை உதிர்ந்த செங்கல் சுவர்கள், சிலந்திகளின் ராஜாங்கம், சுவரோடு சாய்த்து வைத்த ஏணி. ஏணியை பார்த்ததும் ராஜப்பனின் கண்கள் பிரகாசமாயின. ஏணியை தரையில் படுக்க வைத்தான். கால் வைத்து ஏறும் முதல் களியை ஏணியிலிருந்து உருவி எடுத்தான். மூங்கில் களி புல்லாங்குழலை போல் ஒரு புறம் அடைக்கப்பட்டு மறுபுறம் திறந்திருந்தது. ராஜப்பன் அரை மூலையிலிருந்து வைக்கோல் பிரிகளை எடுத்தான். அந்த மூங்கிலுக்குள் செலுத்தி கெட்டிப்படுத்தினான். வைரக் கற்களை எடு. இதிலா வைக்கப் போகிறீர்கள் ராஜா? யாருக்கும் சந்தேகம் வராத இடம். மெட்ராஸ் பார்ட்டியிடம் காட்டுவதற்கு கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கொள். மற்றதை கொடு. ஒவ்வொரு கல்லாக மூங்கில் குழாய்க்குள் போட்டான். கடைசியில் இன்னும் கொஞ்சம் வைக்கோல் வைத்து அதன் வாயை அடைத்தான். பழையபடி ஏணியின் ஆரம்ப துளைகளில் சொருகி படியாக்கினான். மூங்கில் படி தப்பி தவறி கால் வைத்து ஏறினாலும் பாரம் தாங்கும் என்பதை ஏறி பார்த்து நிச்சயித்து கொண்டான். அதற்கு பிறகு மதுமலரை கட்டிப்பிடித்து அழுக்கு தரையில் சந்தோஷமாக புரண்டான். நெக்ஸ்ட் ட்ரிப் டு மெட்ராஸ் என்றான் அவள் உதடுகளில்.
ஹோட்டல் கோடை என்று நியான் எழுதி எழுதி அழிந்தது. பார்க்கிங் கார் சங்கிலி, உயரமான ரிசப்ஷன் ஹால், உத்தரத்திலிருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை சில கண்ணாடி குப்பைகள் வர்ணங்களாக சிதறிக் கிடந்திருந்தன. பணக்காரர்கள் தம் தம் மனைவியரை தங்கச் சங்கிலியால் கட்டி இழுத்துக்கொண்டு பிசினஸையும் டென்ஷனையும் மறக்க வந்திருந்தார்கள். உள்ளே ரெஸ்டாரண்டில் உயரமான ஜிப்பா போட்டு என்டிஆரை பிரதிபலிக்கும் ஆசாமி காத்திருப்பவர்களை காலியான மேஜைக்கு அலாட் செய்து கொண்டிருந்தார். கூரை மறைவுகளில் கைப்பிடலி ஸ்பீக்கர்கள் சிதார் நரம்புகளை கூட துல்லியமாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன. பிரம்பு நாற்காலியில் மத்தியில் சற்று ஔசரியமான மேஜை நாற்காலிகளை ஆக்கிரமித்தவர்கள் விக்ரம் மற்றும் அலெக்ஸ். விக்ரம் ஸ்வீட்கார்ன் மிச்சரை ஸ்பூனால் நிமிண்டு கொண்டிருக்க, அலெக்ஸ் வறுத்த முந்திரிகளை காரம் விளையாடினான். விக்ரம், எனக்கு உன்னை புரியவில்லை, அலெக்ஸ் மெலிந்த குரலில் சொன்னான். என்ன புரியவில்லை? நாம் வந்தது எதற்காக? மலையின் சரிவுகளில் உருண்டிருக்கும் 2 அல்லது 3 டயர்களை தேடி. கரெக்ட். போனோம், பார்த்தோம், பார்த்த இடத்தில் ஒரு ஆள் நமக்கு வழிய வந்து தகவல்களை துப்பினான். காரில் டயர் இருந்தது. அதை எடுத்து போன ஆள் இன்னின்ன மாதிரி உடுத்திருந்தான், எக்ஸெட்ரா. கார் நம்பர் கூட கிடைத்தது. ஆமாம். உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த காரை துரத்தி கொண்டு போயிருந்திருக்க வேண்டும். அப்படி செய்யவில்லையே. ஏன்? ஏன்? விக்ரம் தன்னைத்தானே கேட்பது போல் பாவனை செய்தான். அவன் பிடித்திருந்த அன்பிரேக்கபிள் ஸ்பூன் தன் டிசைன் தோலை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருந்தது. நான் அவசரப்பட்டு செயல்படுவதை விட திட்டமிட்டு செயல்பட விரும்புவதால் உன் திட்டத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ள கூடாதா? ஒய் நாட்? லாஜிக்காக யோசி, அலெக்ஸ். மலையில் உருண்டு விழுந்திருந்த டயரை எடுத்து போனவன் ஒரு பெண்ணுடன் வந்திருக்கிறான். சோ வாட்? அதனால் அவன் நிச்சயம் அந்த டயரை தேடிக்கொண்டு இந்த இடத்திற்கு வரவில்லை. காதல் செய்ய ஒரு அமைதியான ஸ்பாட்டை தேடி வந்திருக்கிறான். வந்த இடத்தில் டயரை பார்த்திருக்கிறான். காரில் மீனாட்சி டிராவல்ஸ் என்ற ஸ்டிக்கர் இருந்திருக்கிறது. 90% அவன் அந்த டிராவல் கம்பெனியின் டிரைவர். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பது புரியவில்லை. என் யூகம் என்னவென்றால், நிச்சயம் அந்த டயரை தேடிக்கொண்டு அங்கே அவன் வராததால் அந்த டயரில் என்ன இருக்கிறது என்பதை அவனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படியே எதேச்சையாக கண்டுபிடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அத்தனை வைரங்களையும் பார்த்து அவன் அசந்து விடுவான். ஒன்று போலீசுக்கு போகலாம், அல்லது பேராசையில் தானே பணக்காரனாக திட்டமிடலாம். போலீசுக்கு போய்விட்டால் அகைன் சைக்காலஜி. நியாயமானவனாய் இருந்தால் வந்த இடத்தில் கூட்டி வந்த பெண்ணை காதலித்துவிட்டு ஜாலியாக கிளம்பி போயிருக்க வேண்டும். ஒரு டயர் அவனுக்கு ஆசை காட்டியிருக்கிறது. கேவலம் ஒரு டயர். அப்படி இருக்கும்போது வைரங்களை அவன் பார்த்துவிட்டால் ஆசை துரத்தும். ஆசைப்பட்டு விற்றுவிட்டால்? அங்கே தான் நான் அழுத்தமாக இருக்கிறேன். அவன் ஒரு ப்ரொபோஷனல் இல்லை. யாரிடம் திருட்டு வைரம் விற்கலாம் அவனுக்கு தெரியாது. அட, அந்த வைரங்களின் உண்மையான மதிப்பு என்பது கூட அவனுக்கு தெரிந்திருக்காது. அவன் முதலில் விவரங்களை சேகரிக்க வேண்டும். அதற்கு நிச்சயம் நேரம் பிடிக்கும். நமக்கு நேரம் இருக்கிறது அவனை துரத்த. ஆனால் எதிரிகள் அப்படி இல்லை. நாம் கொஞ்சம் அசந்தால் நம்மை ஓவர்டேக் செய்து விடுவார்கள். எதிரிகள்? உனக்கு யார் விக்ரம் எதிரிகள்? இங்கே இருக்கப் போகிறார்கள். உன் கண்களை அதிகம் நிமிர்த்தாமல் கேஷுவலாக இந்த ரெஸ்டாரண்டை நோட்டமிடு, அலெக்ஸ். அப்புறம் பேசு. அலெக்ஸ் தன் மெல்லிய உடம்பை முன் தள்ளி மேஜையில் சாய்ந்து பார்வையை அலைய விட்டான். அதிக சலனமில்லாமல் நிமிர்ந்தான். அச்சுதன் என்றான். என்னைப் போலவே மலையேறுவதில் எக்ஸ்பர்ட். உன்னளவுக்கு இல்லாவிட்டாலும் இந்த போட்டியில் போலீசும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் விலகிவிட்டது, அலெக்ஸ். நம்மை தவிர இன்னும் 2 பார்ட்டிகள் இருக்கிறார்கள். கற்பூர்கள் அண்ட் ரஷிகலால். அவர்களில் யாரோ தூண்டிய ஆசாமிதான் இந்த அச்சுதன். கொடைக்கானலில் இப்போது எதற்கு திடீர் விஜயம்? நிச்சயம் வைர வேட்டைதான். நம்மை பார்த்து விட்டானா விக்ரம்? பார்த்து விட்டான். நம் நிழலை விட மோசமாக ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறான். இருக்கட்டும், அவனால் கூட நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம். விக்ரம் பீர் கோப்பையை உறிஞ்சிவிட்டு வைத்தான். எனக்கு இனி என்ன வேலை விக்ரம்? நீதான் வேலை. காரில் மொத்தம் 2 டயர்கள் பிரித்து கொண்டு போயிருக்கின்றன. ஒன்றுதான் நம் காதல் ஹீரோவிடம் சிக்கிவிட்டது. மற்றது? அதை லொக்கேட் செய்து விட்டாயா? செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். கார் விழுந்திருக்கும் இடத்திலிருந்து சில 100 அடிகள் கீழே பச்சை பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறது. அதன் ஒரு புறம் அடர்ந்த காடு, இன்னொரு புறம் சின்ன ஓடை. அந்த ஓரக்கடையில் தைல எண்ணெய் காய்ச்சும் தொழிலில் ஒரு கிராமம் ஈடுபட்டிருக்கிறது. விடிந்ததும் நாம் அங்கே போகிறோம். போய் விசாரிக்கிறோம், அலசுகிறோம். வேறு ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என்று. நாளை மாலை வரை அந்த வேலை. அதன் பின்னர் நான் கிளம்பியாக வேண்டும். அந்த காதல் ஹீரோவின் காரை தேடிக்கொண்டு. ஆர்டர் எடுக்க வந்த பேரரிடம் இன்னொரு லார்ஜ் விஸ்கி என்றான் அலெக்ஸ். வேட்டையில் இறங்குவதற்கு முன்னால் விஸ்கி என்னை குஷிப்படுத்துவது வழக்கம். அதுவும் வைர வேட்டை. விக்ரம் மேஜையின் மைக்கா பரப்பை சுரண்டி சிரித்தான்.
ரஷிகலால் தன் தங்க பிரேம் கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டார். வெள்ளி பெட்டியை திறந்து இளம் பச்சை முக்கோண பெட்டலமாக இருந்த பீடாவை அள்ளி வாயில் திணித்து கொண்டார். இன்டர்காம் உறுத்தியது. எடுத்து காதில் பொருத்தி எஸ் என்றார். சார், உங்களை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் காத்திருக்கிறார். பர்ச்சேஸா சேல்ஸா? எதுவும் சொல்ல மாட்டேன் என்கிறார். பார்த்தால் கொஞ்சம் பதட்டமாக தெரிகிறார். அவருடைய ஸ்டெனோ குரலை குலைத்து கொண்டு சொன்னாள். ஓகே, வரச்சொல் என்றார். வெள்ளி பெட்டியை மூடி மேஜை டிராயரில் வைத்தார். கண்ணாடி கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான் ராஜப்பன். இரவில் காரோட்டி வந்த களைப்பு கண்களில் இருந்தது. பயண அழுக்கு சட்டை காலரில் இருந்தது. நீங்கள் தானே ரக்ஷலால்? நானேதான். உட்கார். உன்னை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். நான் மதுரையைச் சேர்ந்தவன். சொல். நீங்கள் வைரங்களை வாங்குவீர்கள் என்று சொன்னார்கள். ரஷிகலால் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். வாங்குவதுண்டு. ராஜப்பன் தன் மார்புக்குள் கைவிட்டு அந்த கைக்குட்டையை எடுத்தான். விபூதி பொட்டலங்களும் போல் மடிக்கப்பட்டிருந்த அதை மேஜை மீது வைத்தான். நடுங்கும் விரல்களால் பிரித்தான். ரஷிகலால் மேஜை விளக்கை போட்டார். அந்த வெளிச்சத்தில் 3 வைரக் கற்களும் கலைடோஸ்கோப் ஜாலம் செய்தன. ஒன்றை மட்டும் எடுத்தார். உள்ளங்கையில் புரட்டினார். மைக்ரோஸ்கோப் மூலம் இருந்த சாதனத்தில் பொருத்தி அதன் சக்தி வாய்ந்த லென்சுகள் மூலம் ஆராய்ந்தார். ஃபர்ஸ்ட் கிரேட் டைமண்ட். நிமிர்ந்தார். இது ஏது உனக்கு? கேள்விகள் கேட்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். வைரம் அசலா போலியா என்று மட்டும்தான் பார்ப்பீர்கள். கவுண்ட் ஹேஷ் என்றார்கள். யார் சொன்னது? உங்களோடு வியாபாரம் செய்தவர்கள். ராஜப்பன் பழனி வைர வியாபாரியின் பெயரை சொன்னான். இந்த வைரக்கல் ஒவ்வொன்றும் 11,000 போகும். ஆனால் என்னிடமிருந்து ஒன்றுக்கு 7,000 தான் கிடைக்கும். சம்மதமா? மூவேலு 21,000 ராஜப்பனின் 2 மாத சம்பளம். சம்மதம் என்றான். தயங்கி மேஜை கண்ணாடியை விரலால் வருடினான். உன் மனதை என்னவோ அரிக்கிறது. கம் அவுட் வித் இட். இந்த வைரங்கள் எனக்கு எங்கே கிடைத்தன என்பதை உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். கொடைக்கானல் மலைச்சாரலில் ஒரு பள்ளத்தாக்கில் கிடைத்தது. என்னது? இது மட்டுமில்லை, இன்னும் 100 வைரங்களுக்கு மேல் என்னிடம் இருக்கிறது. வாட்? ரக்ஷலாலின் மூக்கு கண்ணாடி அந்த வாட்டின் அதிர்ச்சியில் கொஞ்சம் கீழே இறங்கிவிட்டது. ஜூவிலிருந்து தப்பித்து வந்த பிராணியை பார்ப்பது போல் ராஜப்பனை பார்த்தார். 100 டைமண்ட்ஸ். ஏது உனக்கு? சொன்னேனே, கொடைக்கானலில் கிடைத்தது என்று. எப்படியும் அது திருட்டு வைரம் என்று நினைக்கிறேன். ஒரு கார் டயரில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. மை காட்! ரக்ஷலால் தன் கண்ணாடியை உயர்த்தி கொண்டார். எழுந்து போய் வாஷ் பேஷனில் துப்பிவிட்டு வந்தமர்ந்தார். பிரகாஷ் என்று ஒருத்தன் சில வைரங்களை எனக்கு விற்பதாக இருந்தது. அப்புறம் அவன் வரவில்லை. அவனுடைய கார் ஆக்சிடென்ட் ஆனது என்றார்கள். அதிலிருந்து தான் உனக்கு கிடைத்திருக்க வேண்டும். வைரங்களை கொண்டு வந்திருக்கிறாயா? 3 மட்டும் சாம்பிளுக்கு எடுத்து வந்தேன். மீதி எங்கே? பத்திரமான இடத்தில் ஓரிடத்தில் வைத்திருக்கிறேன். முதலில் நாம் டெர்ம்ஸ் பேசிய பிறகு எடுத்து வர உத்தேசம். டெர்ம்ஸ் என்ன? நான் எதிர்பார்க்கும் வைரங்களாக இருந்தால் அவை முதல் தரமானவை. 60% ரேட். ஆல் கேஷ். அட்வான்ஸாக எவ்வளவு தருவீர்கள்? நம்பிக்கை இல்லையா? ரக்ஷலால் யாரையும் ஏமாற்றியதில்லை. குறைந்தது 2 லட்சமாவது அட்வான்ஸாக கிடைத்தால் எனக்கு தைரியமாக இருக்கும். ரக்ஷலால் யோசித்தார். ஓகே, டீல். பணத்தை தருகிறேன். வைரங்கள்? அனைத்து வைரத்தையும் எடுத்து வர எனக்கு கொஞ்சம் பயமாய் இருக்கிறது. பணம் கைக்கு வந்ததும் வைரங்களை டெலிவரி செய்ய தயார். ஆனால் மெட்ராஸில் வேண்டாம். பின் எங்கே? நாளை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் நான் சொல்லும் இடத்திற்கு வாருங்கள். இடத்தை சொல். சிவனேசபுரம் என்று ஒரு ஊர். ராஜப்பன் விளக்க ஆரம்பித்தான். கிராமத்துக்குள் விக்ரம் நுழைந்தவுடன் சில மாடுகள் மிரண்டு ஓடின. அவற்றை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் திரும்பி பார்த்து நெருங்கினார்கள். யார் வேணும்? என் பெயர் விக்ரம். நான் போலீஸிலிருந்து வருகிறேன். போலீஸ் என்றதும் கிராம மக்கள் சற்றே அச்சத்துடன் ஓரடி பின்வாங்கினார்கள். நான் ஒரு விசாரணைக்காக வந்திருக்கிறேன். கொடைக்கானல் மலைப்பாதையிலிருந்து ஒரு கார் உருண்டு விழுந்து எரிந்து விட்டது. ஆமாம் ஐயா, அன்னைக்கு ராத்திரி தீபாவளி வெடி போல் டமால்னு வெடிச்சது. மத்தாப்பு போல நெருப்பு. நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தோம். அந்த காரிலிருந்து சில சக்கரங்கள் காணவில்லை. உங்களில் யாராவது எடுத்தீர்களா? ஐயோ இல்லைங்க. நாங்க உண்டு, தைலம் காய்ச்சுற தொழில் உண்டு. யார் வம்புக்கும் போறதில்லைங்கோ. ஆதி என்கிற அந்த சிறுவன் மட்டும் நெஞ்சுக்குள் புறாக்களின் படபடப்பை உணர்ந்தான். டயரை கண்டுபிடித்தது பற்றி கிராமத்தில் அவன் யாரிடமும் மூச்சு விட்டிருக்கவில்லை. எதற்கும் நானும் என் அசிஸ்டண்டும் கிராமத்தை சுற்றி பார்த்து தேடப் போகிறோம். தாராளமாக தேடுங்கய்யா. எங்களால் ஆன உதவியெல்லாம் செஞ்சு தரோம். விக்ரம் அவனுக்கு பின்னே அலெக்ஸ் என்று இருவரும் ஒரு கணித சுத்தத்தோடு ஒவ்வொரு இடமாக ஆரம்பித்தார்கள். காட்டுப் பகுதியின் ஆரம்பத்துக்கு வந்ததும் ஐயா என்று பின்னால் மெல்லிய குரல் வந்தது. திரும்பினார்கள். ஐயா, என்ன செய்யில்ல போட்ற மாட்டீங்களே? நான் நெஜத்த சொல்றேன். ஆதி தன் தார்கோல் குச்சியை முதுவுக்கு பின்னே மூடிக்கொண்டு சற்று பதற்றத்தோடு நின்றிருந்தான். சொல்.
கார் சக்கரம் ஒண்ணு மரத்து மேல மாட்டியிருந்தது ஐயா. நான் தான் கண்டுபிடிச்சேன். விக்ரமன் கண்களில் கூர்ப்பு ஏறியது. அவனுடைய கணக்கு தவறவில்லை. சொல், எங்கே அந்த சக்கரம்? நான் அதை உருட்டிக்கிட்டு திரும்பிட்டு இருந்தேன் ஐயா. அப்ப என் மாடு மிரண்டதால, எங்கே அந்த சக்கரம்? சர்ப்பக்குழியில் விழுந்துருச்சுயா. என்னது? ஆமாங்கய்யா. அந்த இடத்தை காட்டுறேன் வாங்கய்யா. வனப்பகுதியின் துவக்கம். சாய்ந்திருந்த போர்ட்டில் தமிழ் அறிவிப்பு. அடர்ந்த மரங்களின் நிழலில் அச்சுதன் நின்றிருந்தான். அவனுடைய பைனாகுலரில் இரட்டை வட்டங்களினுடைய விக்ரம் தெரிந்தான். அலெக்ஸ் தெரிந்தான். இருவரிடமும் ஒரு சிறுவன் உணர்ச்சிகரமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். விக்ரமன் மீது அவனுக்கு ஒருவித ஈடுபாடு வந்துவிட்டது. எவ்வளவு கச்சிதமாக திட்டமிட்டு ஒவ்வொரு காயாக நகர்த்துகிறான். விக்ரம் அலெக்ஸ் அந்த சரிவில் இறங்குவதை பார்த்தான். ஒவ்வொரு மரமாக ஒளிந்து நகர்ந்து அவர்கள் பார்வையிலிருந்து மறந்துவிடாத தூரத்தில் தொடர்ந்தான். ஆதி சுட்டிக்காட்டிய பிளவை அலெக்ஸும் விக்ரமும் குனிந்து பார்த்தார்கள். மின்னல் கீற்று போல் எவ்வளவு மெல்லிய பிளவு! பிளவுக்குள் அதீத இருட்டாய் இருந்தது. விக்ரமன் தன் டார்ச்சை எடுத்தான். அதன் சக்தி வாய்ந்த வெளிச்சத்தை அந்த பிளவுக்குள் செலுத்தினான். கிட்டத்தட்ட 60 அடி ஆழத்தில் கருப்பு பாலூன்களோடு அந்த டயர் தெரிந்தது. சுவரில் மிக குறுகிய கோணத்தில் சாய்ந்து மேற்கொண்டு கீழே போக முடியாமல் நின்றுவிட்டிருந்தது. விக்ரமன் பார்வையில் மெல்லிய அதிர்ச்சி வந்தது. பள்ளத்துக்குள் சிக்கியிருந்த டயரின் மீது பளபளப்பாக அது என்ன? பாம்பா? ஒன்றில்லை, 2, 3, 6, 8, 10 எத்தனை பாம்புகள்! அலெக்ஸ் தன் மூச்சை இழுத்து பிடித்தான். விக்ரம் என்று அவன் கையை பற்றினான். அலெக்ஸ், அது நம் தேடி வந்த டயர்தான் என்று நினைக்கிறேன். உன்னால் இந்த பிளவில் இறங்க முடியுமா? அலெக்ஸ் பிளவின் 1½ அடி அகலத்தை பார்வையால் அளந்தான். வழக்கமான சுலபத்தோடு இறங்க முடியாது விக்ரம். இடம் போதாது. ஆனாலும் முடியாது என்ற வார்த்தையை என் அகராதியிலிருந்து என்றைக்கோ அழித்து விட்டேன். ஆனால் அந்த பாம்புகள், அவை உன்னை அச்சுறுத்துகின்றன. அப்படிதானே? அத்தனை விஷப்பாம்புகள். மேலிருந்து கயிறு கட்டி அந்த டயரை இழுத்துவிட முடியுமா? அலெக்ஸ், கயிற்றை அந்த சக்கரத்தோடு எப்படி கட்டுவாய் விக்ரம்? தொக்கி வைத்த கயிறாக இருந்தால் கூட அதை வீசுவதற்கு இந்த அகலம் போதாது. எப்படியும் கீழே இறங்கி டயரை நெருங்கினால்தான் கட்ட முடியும். இறங்காதீங்க சார், பாம்பு கடிச்சிரும். ஆதி பயத்தில் நெஞ்சை பிடித்து கொண்டான். விக்ரம் தன் பாக்கெட்டிலிருந்த 4 சாக்லேட்டுகளை எடுத்தான். சிறுவனிடம் நீட்டினான். இதோ பார் தம்பி, நாங்கள் இங்கே வந்ததையோ உள்ளே இறங்குவதை பற்றி பேசியதையோ நீ யாரிடமும் சொல்லாதே. சொன்னால் இந்த குழிக்குள் உன்னையும் போட்டு விடுவேன். சாக்லேட்டுகளை வாங்கிக் கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடு. ஆதி சாக்லேட்டுகளை பொறுக்கிக் கொண்டு 4 அடிகள் தயங்கிவிட்டு முதுகில் ராக்கெட்டை பற்ற வைத்தவன் போல ஓட ஆரம்பித்தான். அலெக்ஸ், டோன்ட் வொரி. பாம்புகளை எப்படி சமாளிப்பது என்று நான் ஒரு ஐடியா செய்துவிட்டேன். விக்ரம் டார்ச்சை அணைத்துவிட்டு எழுந்தான். அச்சுதன் தன் மரத்தின் பின்னணியிலிருந்து சடார் என்று நகர்ந்தான். ஓடி வந்த சிறுவனுக்கு எதிரே கையை நீட்டி மறைத்து நிறுத்தினான். ஆதி தூக்கி வாரி போட்டு நின்றான். இருட்டிலிருந்து திடீர் என்று அந்த இடத்தில் ஒரு ஆள் முளைப்பான் என்று அவன் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. வாய் பிளந்து அலறலை வெளிப்படுத்தும் முன் அச்சுதன் அவனை மௌனமாக்கினான். கத்தாதே, நான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல். ஏய், என்ன? அந்த 2 பேரும் உன்னிடம் என்ன விசாரித்தார்கள்? நீ அங்கே அவர்களிடம் என்ன காட்டிக் கொண்டிருந்தாய்? யாரிடமாவது சொன்னால் உன்னையும் இந்த குழிக்குள் போட்டு விடுவேன் என்று மிரட்டியது நினைவுக்கு வர, எனக்கு எதுவும் தெரியாது என்றான் நடுங்கும் குரலில். அச்சுதன் சற்றென்று கத்தியை உருவினான். மரியாதையாகச் சொல்லிவிடு. ஆதியின் கண்கள் கிளியில் பெரிதாக விரிய அச்சுதனின் கையில் இன்னொரு கை விழுந்தது. அச்சுதன் வலியின் உச்சத்தில் கத்தியை தவறவிட்டான். அவனுடைய மணிக்கட்டின் சதைப்பற்றில் அழுத்தமாக ஆழமாக கொக்கிகளைப் போல விக்ரமின் நகங்கள் பதிந்திருந்தன. ஆதி அவசரமாக அந்த இடத்தை காலி செய்தான். கேள்விகளை என்னிடம் கேள் அச்சுதா. எதிர்க்கத் தெரியாத சின்ன பையனிடம் உன் வீரத்தை காட்டாதே. அச்சுதன் இடது கையை அசைந்தான். இப்பொழுது அங்கே ஒரு கத்தி தோன்றிவிட்டது. விக்ரம் சிரித்துவிட்டு தன் பிடியை தளர்த்தினான். புத்திய தீட்டு என்று பெரியவர்கள் சொன்னதையும் நினைவில் வை அச்சுதா. நீயும் கூலிக்காரன், நானும் கூலிக்காரன். யாரோ 2 பணக்கார எஜமான்களுக்கு நீ என் மேல் கத்தி எறிய, நான் உன் தொண்டையை கிழிக்க. தேவையா இந்த போராட்டம்? அச்சுதன் கத்தியை தழைத்து கொண்டான். ரத்தம் குமிழ்விடும் வலது மணிக்கட்டை பார்த்து கொண்டான். விக்ரம் தன் பாக்கெட்டிலிருந்து சின்ன பொடி டப்பா போல் எதையோ எடுத்து திறந்தான். வெளிர் மஞ்சள் நிறத்தில் சன்னமான களிம்பு. அதை எடுத்து அச்சுதனின் காயப்பட்ட கையில் பூசினான். இன்னும் 1/2 மணி நேரத்தில் சரியாகிவிடும். நாங்கள் எதை பார்த்து கொண்டிருந்தோம் என்று அந்த சிறுவனிடம் கேட்டாயே, வா காட்டுகிறேன். புன்னகையை அகலமாக விரித்தான். அச்சுதன் நம்ப முடியாத விழிகளோடு அவனை தொடர்ந்தான்.
பூமியில் அந்த பிளவு சிறு சிறு இலைகளால் வளர்ந்திருந்த புற்களாக மறைக்கப்பட்டிருக்க, விக்ரம் தன் டார்ச்சை ஆன் செய்து வெளிச்சத்தை பிளவுக்குள் பாய்ச்சினான். லுக், நீ தேடும் நான் தேடும் அந்த கார் சக்கரம். அச்சுதனின் கண்களில் பயம் தொற்றிக்கொள்ள அந்த பாம்புகளை பார்த்தான். அச்சுதன், நீ மலைகளில் பாறைகளில் ஏறுவதில் எக்ஸ்பர்ட் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னால் இந்த குழிக்குள் இறங்கி அந்த டயரை எடுத்து வர முடியுமா? உயரம் எனக்கு ஒரு பொருட்டில்லை. ஆனால் இந்த பிளவின் அகலம் என் உடம்பை நுழைக்க முடியாத அளவுக்கு குறுகலாக இருக்கிறது. உன்னால் முடியாதா? முடியாது போல்தான் தெரிகிறது. அந்த துறையில் இருப்பதால் உனக்கு தெரியும். வேறு ஒரு ஆசாமியால் சுலபமாக அந்த பிளவில் இறங்க முடியும், ஏறி வர முடியும். ஆம், அலெக்ஸுக்கு மட்டும் அது சாத்தியம் என்று அச்சுதன் தோல்வி கலந்த குரலில் சொன்னான். கரெக்ட், அலெக்ஸால் மட்டுமே முடியும். அந்த பிளவு சாதாரண பிளவாக இருந்தால், பட் இது ஒரு சர்ப்பக்குழி, பார்த்தாலே பாம்புகள். அத்தனையும் சொர்க்கத்துக்கோ நகரத்துக்கோ டைரக்ட் டிக்கெட் கொடுக்க வல்லவை. ஐ திங்க் சோ. அதனால் அலெக்ஸின் திறமை வீணாகலாம். வீணாகாமல் இருக்க ஒரு வழி இருக்கிறது, ஒரே ஒரு வழி. அச்சுதன் ஆர்வத்தோடு விக்ரமின் வார்த்தைகளை எதிர்பார்த்தான். வைரங்கள் கிடைத்தால் 2 பேருக்கும் லாபம். எடுக்க முடியாவிட்டால் இருவருக்கும் நஷ்டம். புரியவில்லை? நாம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கொள்வோம் என்கிறேன். அச்சுதன் நம்ப முடியாமல் பார்த்தான். எஸ், நீயும் அலெக்ஸும் சேர்ந்து திட்டமிடுங்கள். அந்த டயரை வெளியே கொண்டு வாருங்கள். கிடைக்கும் வைரத்தில் பாதி உனக்கு, பாதி எங்களுக்கு. ராம்நாத் கற்பூருக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் விக்ரம். தெரிந்தால் தானே? டயரில் மொத்தம் இத்தனைதான் இருந்தது என்று கொண்டு கொடு. உன் கூலியை வாங்கிக் கொண்டு விலகு. அச்சுதன் சற்று யோசித்தான். சரி என்றான். இன்னொரு சக்கரம் எங்கே விக்ரம்? கண்டுபிடித்தாயா? தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் விக்ரம். அலெக்ஸின் பக்கம் திரும்பினான். அலெக்ஸ், அச்சுதனின் உதவியோடு நீ செயல்படு. நான் என் மற்ற வேலையை பார்க்கப் போகிறேன். இன்றிரவு அல்லது நாளை காலை நாம் நம் ஹோட்டல் அறையில் சந்திக்கிறோம். விக்ரம் விலகி நடந்தான். அச்சுதன் அலெக்ஸையும் அந்த பூமி பிளவையும் மாறி மாறி பார்த்தான். அவன் மனதில் புதிய திட்டங்கள் உருவாயின. ஆபத்தான திட்டங்கள். பார்வண்ணன் மதுரை பஸ்ஸில் இடது பக்க ஜன்னலோர இருக்கையில் உட்கார்ந்திருந்தான். காலடியில் அவனுடைய லக்கேஜ் பை. புதிதாய் ஒரு சிகரெட்டை கொளுத்தினான். தீக்குச்சியை அணைத்து ஜன்னலுக்கு வெளியே எறிவதற்காக திரும்பியவனின் பார்வை ஆணியடித்து நின்றது. எதிரே இருந்த கடைகளின் வரிசையில் ராஜப்பனும் மதுமலரும் நின்றிருந்தார்கள். பேக்கரியில் 3 பிரெட்டுகளும் சில சிப்ஸ் பொட்டலங்களும் வாங்கி கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு இங்கே என்ன வேலை? பார்வண்ணன் அவசரமாய் எழுந்தான். பஸ் சிக்னலில் நின்றதை வாழ்த்தினான். குனிந்து தன் பையை அள்ளிக்கொண்டு பஸ்ஸிலிருந்து பரபரப்பாக இறங்கினான். ராஜப்பனும் மதுமலரும் சாமான்களை சுமந்து கொண்டு நிறுத்தியிருந்த காரை அணுகினார்கள். கதவை திறந்து எல்லாவற்றையும் உள்ளே போட்டார்கள். காரின் முன் இருக்கையில் ஏறி அமர்ந்தார்கள். பார்வண்ணன் தான் நின்றிருந்த சினிமா பேனருக்கு பின்னிருந்து வெளியே வந்தான். பெட்ரோல் புகையை தன் முகத்தில் வீசிவிட்டு நகர்ந்த காரை பார்த்தான். அவன் முகத்தில் சந்தோஷம் முட்டிவிட்டது. கார் அவன் பயந்தது போல் சீறிக்கொண்டு போக்குவரத்தில் கலந்து விடவில்லை. இடதுபுறம் மண்பாதையில் திரும்பிவிட்டது. வானம் தன் வெளுப்பை முற்றிலும் இழந்துவிட்டு கருப்பு மேக்கப்பை அணிய ஆரம்பித்திருந்த நேரம். பார்வண்ணன் லக்கேஜை முதுகில் சுமந்தபடி கார் திரும்பிய பாதையின் முனைக்குச் சென்று பார்த்தான். நேர்பாதை, ஒற்றைப்பாதை, மண்பாதை. காரின் சிகப்பு விளக்குகள் தூரத்துக்கு சென்றுவிட ஒரு தீர்மானத்தோடு கார் போன திசையில் நடக்க ஆரம்பித்தான். ராஜப்பன் காரை கொடோனின் பின்னே நிறுத்திவிட்டு இறங்கினான். மதுமலர் பூட்டை திறந்து தன் இரு கைகளாலும் கதவை பிடித்து உந்தித் தள்ளினான். மரக்கதவு தனக்குரிய முனகலோடு திறந்தது. டார்ச்சை அடித்து சுவரில் இருந்த சுவிட்ச் போர்டை கண்டுபிடித்து இருந்த ஒரே சுவிட்சை தட்டினான். குடோனின் உயரத்தில் ஒயர் பின்னலின் முனையில் நிர்வாண பல்பு விழித்து கொண்டது. தன் போஷாக்கு குறைந்த மஞ்சள் வெளிச்சத்தை குடோனின் பரப்பில் மசமசப்பாக தூவ ஆரம்பித்தது. ராஜப்பன் வாங்கி வந்திருந்த பெரிய துடைப்பத்தால் தரை குப்பைகளை வீசி வீசி கூட்டினான். மதுமலர் சுத்தப்படுத்தப்பட்ட இடத்தில் சணல் பாயை விரித்தாள். அவள் நெற்றி புருவங்களுக்கு மேல் வியர்வை நெக்லஸ். கமான் ராஜா, குயிக், நான் துடித்து கொண்டிருக்கிறேன். ராஜப்பன் கூட்டிய குப்பைகளை பெரிய பேப்பர் கவரில் அடைத்து வெளியே கொண்டு எறிந்தான். கைகளை தட்டி தூசை உதிர்த்தான். தன் தோல் பையை எடுத்து வந்து அதன் சிப்பை விற்றென்று விடுவித்தான். ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் எடுத்தான். 100 ரூபாய் கட்டுக்கள். அவற்றை அந்த சணல் பாயில் பரப்பினான். மதுமலர் தாவி அவற்றின் மீது உடம்பு அழுத்த படுத்தாள். கரன்சின் தாள்களுக்கு கஞ்சமில்லாமல் முத்தங்கள் கொடுத்தாள். அப்படியே புரண்டு காதலுடன் ராஜப்பனை பார்த்தாள். மொத்தம் எவ்வளவு ராஜா? அட்வான்ஸ் 2 lakhs தவிர கொடுத்த 3 வைரங்களுக்கான கேஷ். ராஜப்பன் ஆசை ததும்பும் விரல்களால் கரன்சியையும் மதுமலரையும் மாற்றி மாற்றி வருடினான்.
சினிமாக்களின் வில்லங்களின் பெட்டிகளில் மட்டும் இத்தனை பணத்தை மொத்தமாக பார்த்திருக்கிறேன். அது இது எல்லாம் நம்முடையது என்று நினைக்கும்போது எனக்கு வாயில் வார்த்தைகளே வரவில்லை மது. அன்றைக்கென்னவோ போலீஸ் கொடுத்து விடலாம் என்று துடித்தீர்கள். அப்படி நான் முட்டாள்தனமாக பேசும்போது என்னை திருத்தத்தான் நீ இருக்கிறாயே கண்ணம்மா. பணத்தை பார்த்த சந்தோஷத்தில் நாம் ஒன்றை மறந்துவிட்டோம் ராஜா. பசிக்கிறதா? சாப்பாட்டை யார் நினைத்தார்கள்? வைரங்களை முழுசாய் ஒரு நாள் பிரிந்து எரிந்திருக்கிறோம். எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாமா? ராஜப்பன் மதுமலரை விடுவித்துவிட்டு எழுந்தான். சுவரில் சாய்த்து வைத்திருந்த ஏணியை நகர்த்தி படுக்க வைத்தான். முதல் மூங்கில் படியை ஏணியிலிருந்து விடுவித்தான். பரபரப்பான கைகளால் வைக்கோல் பிரிகளை உருவி வெளியே போட்டான். மதுமலர் தன் முந்தானையை 2 கைகளிலும் பாய்மரம் போல் விரித்துக்கொள்ள ராஜப்பன் கவனமாக மூங்கிலை கவிழ்த்தான். வைரக்கருக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்கூல் விட்டு ஓடி வரும் குழந்தைகளின் அவசரத்துடன் வெளியே பாய்ந்தன. மதுமலரின் பளபளப்பான புடவையில் குதூகலத்தோடு சேர்ந்து சிரித்தன. வானைவில்லை வாரி இறைத்தன. எல்லாம் பத்திரமாய் இருக்கிறது. வாசலில் குரல் வந்தது. நெருப்பை அள்ளி முகத்தில் அடித்தது போல் ராஜப்பனும் மதுமலரும் திடுக்கிட்டு நிமிர்ந்தார்கள். முதுகில் லக்கேஜ் பையை சுமந்து கொண்டு வாயோரம் கோணிக்கொள்ளும் சிரிப்போடு கார்வண்ணன் அங்கே நின்றிருந்தான். ஹலோ, மீனாட்சி டிராவல்ஸ். இருமல் குரல் மறுமுனையில் சொன்னது. வணக்கங்க. விக்ரம் குரலில் சன்னமான கடிமையை குலைத்து கொண்டான். டிஎம்ஐ 4031 அம்பாசிடர் உங்களுடையது தானே? ஆமாம். மறுமுனையில் குரல் சிரடித்தது. அந்த கார் இப்போ எங்கெங்க? நீங்க யாருங்க? போலீஸ். ஐயோ, ஏதாச்சும் ஆக்சிடென்டா? நம்ம வண்டி மாட்டிக்கிச்சா? நோ நோ, அந்த கார் இப்பொழுது எங்கே என்று தெரிந்தால் போதும். விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா சார்? ஒன்றுமில்லை. கொடைக்கானலில் அந்த கார் நின்றிருந்த போது காரின் பின்கதவு திறந்திருந்ததாம். ஒரு குழந்தை விளையாட்டுத்தனமாக கையில் இருந்த தங்க வளையல்களை கழற்றி உள்ளே போட்டுவிட்டது. குழந்தையின் அம்மா அப்பா உஷாராகி கூப்பிடுவதற்குள் உங்கள் டிரைவர் வண்டியை கிளப்பிக் கொண்டு போய்விட்டாராம். அடப்பாவமே. மெட்ராஸ்ல இருந்து ராஜப்பன் வந்ததும் விசாரிக்கிறேன். உங்களுக்கு எப்படிங்க தகவல் கொடுக்கணும்? கார் மெட்ராஸா போயிருக்கிறது? அப்படிதான் ராஜப்பன் போன்ல சொன்னான். எப்பொழுது மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகும்? 2-3 நாள் ஆவலாங்க. நானே அப்புறம் தொடர்பு கொள்கிறேன். விக்ரம் போன் தொடர்பை துண்டித்தான். அவன் நினைத்ததை விட அந்த காதல் ஹீரோ ராஜப்பன் தான். அவன் பெயர். சுறுசுறுப்பாக இருக்கிறான். திடீரென்று மெட்ராஸ் ட்ரிப் என்றால் அவன் அந்த வைரங்களை கண்டெடுத்திருக்க வேண்டும். மெட்ராஸில் யார் யார் திருட்டு வைரங்களை வாங்குவார்கள்? சில்லறையாக வாங்க பலர் இருக்கலாம். மொத்தமாக வாங்கக்கூடிய ஒரே ஆள் ரக்ஷலால் தான். ரக்ஷலாலின் ஸ்டெனோ அவன் நினைவுக்கு வந்தாள். விக்ரமின் தொழிலை எல்லா தரப்பிலும் முக்கியமான இடங்களில் காண்டாக்ட் நபர்களை பழக்கப்படுத்தி இருந்தான். அதில் அந்த ஸ்டெனோவும் அடக்கம். அடுத்த எஸ்டடி மெட்ராஸுக்கு போட்டான். நீயா? ராஜப்பன் கையிலிருந்த மூங்கில் குழாயை தவறவிட்டான். என்னை நீ மறந்திருந்தால் என் பெயர் கார்வண்ணன். கொடைக்கானலில் சந்தித்திருக்கிறோம். இங்கே எப்படி வந்தாய்? மதுமலர் அவசரமாக வைரங்களை முந்தானையில் சுருட்டி கொண்டாள். கீழே பரப்பியிருந்த கரன்சி அடுக்குகளை மறைத்தபடி உட்கார முயன்றாள். கார்வண்ணன் தன் லக்கேஜை தரையில் தூசி பறக்க இறக்கினான். அலிபாபா குகையில் நுழைந்து விட்டனோ என்ன என்று கண்களை அகலமாக்கி வியப்பு குரலில் சொன்னான். திரும்பாமல் காலால் கதவை சாத்தி தாளிட்டான். திடீர் பணக்காரர்களாகிவிட்டீர்கள் போலிருக்கிறது. தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுத்ததா? எதற்காக எங்கள் பின்னே வந்தாய்? சிம்பிள். நானும் பணக்காரனாகலாமே என்று. அந்த டயரில் தானே இந்த வைரங்கள் உனக்கு கிடைத்தன. நீ அந்தாண்ட போனதும் டயரின் சொந்தக்காரன் அதே இடத்திற்கு வந்துவிட்டான். டயர் எங்கே என்று தேடினான். நிஜமாவா? ராஜப்பன் தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்தான். நிஜமாகத்தான். என்னை பற்றியும் என் காரை பற்றியும் சொல்லிவிட்டாயா? ராஜப்பா பதட்டத்துடன் கேட்டான். உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல் முன் இங்கே என்ன நடக்கிறது எக்ஸட்ராக்களை நான் தெரிந்து கொள்ளலாமா? பார்வண்ணன் சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டான். ராஜப்பன் சற்றுதான் தயங்கினான். இவன் இப்போது ஆபத்தானவன். சற்று முரண்டாலும் இந்த வைரங்களை பற்றி வெளியே உளறிவிடக் கூடியவன். போலீஸோ அல்லது அந்த இன்னொரு பார்ட்டியோ குறுக்கிடும் வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடக் கூடியவன். வைரங்கள் நீ நினைத்தபடி அந்த கார் டயரில்தான் இருந்தன. அவற்றை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டேன். மொத்தத்தையுமா? ஆம், மொத்தத்தையும் என்று தைரியமாக பொய் சொன்னான். ராஜப்பன் வைரங்களை டெலிவரி எடுத்துக்கொள்ள நாளை அந்த பார்ட்டி வருகிறது. வேண்டுமானால் உனக்கு 10,000மோ 20,000மோ தருகிறேன், நீ மௌனமாக இருப்பதற்கு. மொத்தம் எத்தனை வைரக்கற்கள்? விஷயம் தெரிந்தவன் போலிருக்கிறதே. பொய்களை சுலபத்தில் விடுவானோ? மதுமலர் சற்று உஷ்ணமானாள். இதோ பார், கொடுக்கிற பணம் அதிகம். அதை வாங்கிக் கொண்டு இடத்தை காலி செய். நான் அதிகமாக எதிர்பார்க்கவில்லை. 1/3 பங்கு.
2,00,000 உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்தால், அதில் ஒரு 60,000 எனக்கு கொடுப்பதால் உங்களுக்கு ஒன்றும் குறைந்துவிடப் போவதில்லை. 60,000 ஆசை பார். மது, கீப் குவைட். ஓகே. 60,000 தருகிறோம் என்றே வைத்துக்கொள். நீ வெளியே போய் சொல்லிவிட மாட்டாய் என்று நாங்கள் எப்படி நம்புவது? முட்டாள்! சொன்னால் எனக்கு கிடைத்த பணமும் போய்விடாதா? பட் ஒன் திங், நான் பணத்தை வாங்கிக் கொண்டு உடனே போய்விடுவேன் என்று கனவு காணாதீர்கள். நாளைக்கு அந்த வைரங்கள் நீ சொன்ன பாட்டியிடம் டெலிவரி ஆகும் வரை நான் உங்களுடன் தான் இருப்பேன். நீங்கள் சொல்லும் விலை உண்மையா, பொய்யா என்று தெரிந்து கொள்ள. யூ பாஸ்டர்ட் என்றான் ராஜப்பன். பார்வண்ணன் அதற்கும் ஒரு சிரிப்பை தான் உதிர்த்தான். சர்ப்பக்குழி பிளவின் அருகே இப்போது சில பொருட்கள் சேகரிக்கப்பட்டிருந்தன. தடித்த நைலான் கயிற்றை இடுப்பில் கட்டி பாதுகாப்பாக மார்பின் குறுக்கேயும் எக்ஸ் கட்டு போட்டு அலெக்ஸ் தயாராக இருந்தான். கயிற்றின் மறுமுனை அருகிலிருந்த மரத்தின் தடிமனான இடுப்பில் கட்டப்பட்டிருந்தது. வானின் இருள் புக ஆரம்பித்து விட்ட வேளை மரங்களின் அடர்த்தி கூடுதலாக சதி செய்ய அந்த இடம் இன்னும் இருட்டாக தெரிந்தது. அச்சுதன் சற்றே உடம்பை முன்தள்ளி அந்த பிளவுக்குள் வெளிச்சம் தாராளமாக வீசும்படி டார்ச்சை தொங்கவிட்டான். இன்னும் 2 புளோரசன்ட் போர்ட்டபிள் விளக்குகளை மற்ற இருபுறங்களிலும் இடம் பார்த்து பொருத்தினான். இப்போது பிளவுக்குள் வெள்ளம் போல் ஒளி பாய்ந்தது. ஆர் யூ ரெடி? ரெடி என்றான் அலெக்ஸ். நெருப்பை கண்டால் எந்த துஷ்ட மிருகமும் மிரண்டுவிடும். பாம்புகளுக்கும் விதிவிலக்கல்ல. அதற்காகவே இந்த பெட்ரோல் தீப்பந்தம் கொண்டு வந்தேன். அச்சுதன் கோயில் விழாக்களில் கொளுத்துவது போலிருந்த 2 பந்தங்களை காட்டினான். அவற்றின் துணியும் பஞ்சும் திரியும் கலந்த முனைகளை பெட்ரோலிலும் கெரசினிலும் நனைத்தான். நீ இறங்கியவுடன் தருகிறேன். இவற்றை வைத்து பாம்புகளை நீ முதலில் விலக்கு. அப்புறம் நான் அனுப்பும் நைலான் கயிற்றை கார் சக்கரத்தில் இருபுறமும் சமமாக வரும்படி அழுத்தமாக கட்டி முடிச்சு போடு. மேலே வா. இருவருமாக சேர்ந்து இழுப்போம். அலெக்ஸ் தன் மெல்லிய உடலை வருடிக் கொண்டான். சர்ப்பக் குழிக்குள் கால்களை செலுத்தி இறங்கினான். 2 கைகளிலும் 2 தீப்பந்தங்களை அவன் வாங்கிக் கொள்ள அச்சுதன் மேலே மண்டியிட்டு உட்கார்ந்து கயிற்றை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான். ஒரு இலைச்சருகு போல், பட்சியிடமிருந்து உதிர்ந்த இறகு போல் அலெக்ஸ் பாரமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்தான். அவனோடு சேர்ந்து 2 தீப்பந்தங்களும் இறங்கின, கொஞ்சம் கொஞ்சமாய். கார் சக்கரம் சிக்கியிருந்த இடத்துக்கு 5 அடி மேலே வந்ததும் அலெக்ஸ் இருபுறமும் பாறை சுவர்களிலும் உடம்பை இருத்திக் கொண்டு தன் நிலையை மாற்றி குப்புற தொங்கினான். பாறை முனைகள் அங்கங்கே சீறின. கார் சக்கரத்தின் மீது தீப்பந்தங்களில் மஞ்சள் ஒளியில் பாம்புகள் குட்டையாக நெளிந்தன. அலெக்ஸ் கையிலிருந்த பந்தங்களை கூடிய மட்டும் கையை நீட்டி புஷ் என்ற பாம்புகளின் மீது விசிறி போல் இருபுறமும் வீசினான். நெருப்பு கங்குகள் சிதறி சிதறி பொறி பொறியாய் உதிர பாம்புகள் அந்த திடீர் சூட்டின் காரணம் புரியாமல் குழம்பின. அவசரமாக நெளிந்து பிரிந்து விலகின. அலெக்ஸ் இப்போது டயரை தொட்டுவிடும் ஆழத்துக்கு இறங்கிவிட்டான். நெருப்பை இன்னும் வேகமாக வீச பாம்புகள் டயரின் பரப்பை விட்டு விலகி பாறைச்சுவரில் படர்ந்திருந்த மரவேர்களை பிடித்துக்கொண்டு இன்னும் கீழே போயின. அலெக்ஸ் அதிர்ந்தான். 10, 20 என்று நினைத்திருந்தது தப்பு. பாம்புகள் நூற்றுக்கணக்கில் இருந்தன. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பாம்பு திருவிழாவிலிருந்து வெளியேறி விடுவது நல்லது. தீப்பந்தங்களால் உரசி உரசி டயர் பரப்பிலிருந்து எல்லா பாம்புகளையும் முற்றிலும் விரட்டிய பிறகு அலெக்ஸ் தீப்பந்தங்களை பாறை பிளவுகளில் பொருத்தி இருந்த கெட்டியான மர வேர்களுக்கு குறுக்கே பொருத்தி நிற்க வைத்தான். டயரை மெல்ல அசைத்தான். வேகமாக நகர்த்தினால் அது இடிப்பிலிருந்து விடுபட்டு விற்றென்று இன்னும் பாதாளத்துக்குள் போய்விடுமோ என்று பயம். டயரின் கீழ்ப்பகுதி வரை இறங்கினான். தன் பேண்ட் பையிலிருந்து ஒரு அகலமான இரும்பு கழியை எடுத்து டயரின் வட்டத்துக்குள் இரு சுவர்களுக்கும் குறுக்கே வைத்து அழுத்தினான். இப்போது கார் சக்கரம் அந்த இரும்பு கழியின் மீது உட்கார்ந்து விட்டது. கீழே போய்விடாது என்று நம்பிக்கை வந்ததும் கையை அசைத்து அச்சுதனுக்கு சைகை செய்தான். அந்த இடத்தில் ஆக்சிஜன் பஞ்சத்தில் இருந்தது. டார்ச் வெளிச்சங்கள், தீப்பந்தத்தின் வெளிச்சங்கள் எல்லாம் சேர்ந்து பாறைகளில் சற்று சூடாக்கி இருந்தன. அலெக்ஸ் பெருகும் வியர்வை தன் சட்டை நுனியால் துடைத்துக் கொண்டான். பாறைகள் சீராக இல்லாமல் உடம்பில் சொரசொரத்தன. அச்சுதன் மேலிருந்து அடுத்த நைலான் கயிற்றை அனுப்பினான். அந்த கயிற்றின் நுனியில் வரை போன்ற அமைப்பு இருந்தது. அலெக்ஸ் அந்த வலைப்பையை பிடித்தான். அதன் வாய்ப்பகுதியின் எலாஸ்டிக் பட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினான். டயருக்கு கீழே நகர்ந்து வெகு கவனமாக அந்த வலைப்பையை விரித்து கொண்டான். வில் என்று அலறினான். காரணம், அவன் காலில் திடீரென்று சுற்றி கொண்ட அந்த பாம்பு. அலெக்ஸ் காலை வேக வேகமாக உதறினான். பாம்புகள் கவலைப்படாமல் மெல்ல நெளிந்து அவன் இடுப்பை கவனம் வைத்து ஏற ஆரம்பித்தது. அச்சுதன் சரக்கென்று தன் கத்தியை உருவினான். உள்ளே எறிந்தான்.
கத்தி மிக கச்சிதமாக அலெக்ஸை தீண்டாமல் அவன் உடம்பில் ஒட்டிக் கொண்டிருந்த பாம்பின் அகன்ற தலையில் குறுக்காக இறங்கியது. பாம்பை பீத்துக்கொண்டு குறுக்கில் அறுத்துக்கொண்டு பாறையில் நங்கென்று மோதியதும் அலெக்ஸ் தன் காலிலிருந்த செருப்பு கழன்றது போல் அந்த பாம்பு கழன்றதை உணர்ந்தான். பியூட்டிஃபுல் எய்ம்! அலெக்ஸ் தன் கட்டை விரலை பிடித்து கார் சக்கரத்தை சிறிது நகர்த்தினான். புவியீர்ப்பில் சக்கரம் சரியாக நகர்ந்து அந்த வலைப்பையின் விரித்த வாயுக்குள் இறங்க தலையணையை உறையில் போடுவது போல சக்கரத்தை அந்த வலைப்பைக்குள் இறக்கினான் அலெக்ஸ். இப்போது கார் சக்கரம் முற்றிலும் அந்த வலைப்பைக்குள் இறங்கிவிட, அதன் கழுத்து பகுதியில் இருந்த கயிற்றை இழுத்ததும் அது சுருக்கு பை போல் சுருண்டு கொண்டது. அச்சுதன் மேலிருந்து அந்த கயிற்றை இழுத்து பார்த்தான். கார் சக்கரம் பாறைகளில் உரசிக்கொண்டு மேலே நகர்ந்தது. குட் ஒர்க்! அச்சுதன் குரல் கொடுத்தான். சீக்கிரம் என்னை மேலே இழு அச்சுதா, இந்த பாம்புகள் என்னை வெகுவாக பயமுறுத்துகின்றன. அலெக்ஸ் குரல் கொடுத்தான். பதிலுக்கு அச்சுதனின் சிரிப்புதான் வந்தது. முட்டாள் பையா, டயரை என் ஒருவனாலேயே மேலே இழுத்துவிட முடியும். உன் உதவி இனி எனக்கு தேவையில்லை. அச்சுதா, செங்குத்தான பாறைகளில் ஏறுவதில் நீ எக்ஸ்பர்ட்டாய் இருக்கலாம். ஆனால் இந்த பிளவில் உனக்கு வாய்ப்பு ஏதும் இல்லை. வாட் யூ மீன்? யாருடனும் என் புதையலை பங்கு போட்டுக் கொள்ள எனக்கு இஷ்டமில்லை அலெக்ஸ். உன் இடுப்பில் கட்டியிருக்கும் கயிற்றின் இன்னொரு முனை என்னிடம் இருக்கிறது. அதை ஒரே ஒரு வெட்டப் போகிறேன். நான் நினைத்தால் என் கத்தியை வீசி ஒரே வெட்டில் உன்னை சாய்த்துவிட முடியும். பட் என் கையால் உன்னை சாகடிக்க எனக்கு மனசு வரவில்லை. நூற்று கணக்கில் கீழே இருக்கும் பாம்புகள் உன்னை கவனித்துக் கொள்ளும். மேலே மரத்திலிருந்த கயிறை விடுபட அலெக்ஸ் திடீரென்று விடுவிக்கப்பட்டு கீழே விழ ஆரம்பித்தான். ராஜப்பன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான். என்னவோ கெட்ட சொப்பனம். கண்களை திருப்பி இருபுறமும் பார்த்தான். காலின் ஒரு முனையில் மதுமலர் சுருண்டு படுத்திருந்தாள். இன்னொரு புறம் கார்வண்ணன் கால்களை அகல விரித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அவனிடமிருந்து ஒரு குரங்கின் உருமல் போல குரட்டை கூட வந்து கொண்டிருந்தது. ராஜப்பனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எப்படி அவர்களால் தூங்க முடிகிறது? இத்தனை வைரங்களை தலைமாட்டில் வைத்துக்கொண்டு. ராஜப்பன் தன் தலையணைக்கு அடியில் கை வைத்து வைரங்கள் இருப்பதை உறுதி செய்து கொண்டான். கார்வண்ணன் திடீர் வரவு அவனை கொஞ்சம் நிலை குலைத்தது. ஆனால் தவிர்க்க முடியாத சங்கடம். 60,000 ஒதுங்கிவிட்டால் அதுவே பெரிய சந்தோஷம். ராஜப்பன் ரசிகளால் கொடுக்கப் போகும் லட்சங்களை எப்படி செலவழிப்பது என்று கனவு காண ஆரம்பித்தான். பழங்களும் பிளாஸ்கிலிருந்து ஊற்றிய சாப்பிட்ட பாலும் பசியை தணித்திருக்கவில்லை. எழுந்திருக்க சோம்பலாய் இருந்தது. மறுபடியும் கண்களை இறுக மூடிக்கொண்டான். அசதி உறக்கத்தை அழைத்து வந்தது. அவன் மறுபடியும் திடுக்கிட்டு விழித்தபோது அந்த கொடோன் ஹாலில் மெலிதான நிசப்தத்தில் ஒரு கொலுசு குலுங்கும் சத்தம். நன்றாக விழித்து எழுந்து பார்த்தான். அவன் அங்கே பார்த்த காட்சி அவன் இரத்தத்தை பனியாக்கியது. தூங்கிக் கொண்டிருந்த கார்வனின் மார்பின் மீது மதுமலர் குனிந்திருந்தாள். அவள் விழித்திருந்தாளா, இல்லை தூங்கிக் கொண்டிருந்தாளா தெரியவில்லை. ஆனால் அவள் கையிலிருந்த கத்தி அது பிரகாசமாகத் தெரிந்தது. கத்தியின் முனையில் இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. கார்வண்ணனின் இரத்தம். ராஜப்பன் துடித்து எழுந்தான். மது என்று கோடோனின் முழுவதும் எதிரொலிக்க அலறினான். மதுமலருக்கு கேட்டதாக தெரியவில்லை. மறுபடியும் கத்தியை ஓங்கி கார்வண்ணன் நெஞ்சில் வேகமாக இறக்கினாள். அந்த வேகத்தில் அப்படியே மடங்கி கண் சொருக அவன் மீது மயங்கி விழுந்தாள். ராஜப்பன் தூக்கம் முற்றிலும் துரத்தப்பட்டவனாக பதறிக்கொண்டு மதுமலரை நோக்கி ஓடினான். கண்கள் சொருகி கார்வண்ணனின் மேல் பகுதியில் தலை விழுந்து மதுமலர் மயங்கியிருந்தாள். கார்வண்ணனின் நெஞ்சு முழுவதும் குருதி டிசைன். அவனுடைய மார்புக்கூடு நெஞ்சினின் கடைசி மூச்சு போல ஹா என்று ஒற்றை விடுத்தது அடங்கியது. கார்வண்ணன் செத்துவிட்டான். மதுமலர் மயக்கத்தில் என்ன செய்கிறோம் என்று பிரச்சனையே சற்று இல்லாமல் கார்வண்ணனை கொலை செய்து விட்டாள். உண்மை ராஜப்பனின் இதயத்தில் நெருப்பு பந்து போல் இறங்கியது. கார்வண்ணன் பிளாக்மெயில் செய்தது அவளுடைய மனதின் ஆழத்தில் மிக உறுத்தியிருக்க வேண்டும். இப்போது மதுமலர் விழித்துக் கொண்டால் வேதனையை அவளால் தாங்கவே முடியாது. ராஜப்பன் அவசரமாக சிந்தித்தான். மயக்கம் தெளிவதற்குள் மதுமலரை இந்த காட்சியிலிருந்து விலக்க வேண்டும். அவள் முதுகுக்கு கீழே ஒரு கை, முழங்காலுக்கு கீழே ஒரு கை கொடுத்து ஆட்டுக்குட்டியைப் போல் தூக்கினான். ராஜா ராஜா என்று அவள் முணங்கிக் கொண்டே இருந்தாள். அவளை கொண்டு ஹாலின் மூலையில் மிருதுவாக கிடத்தினான். அவள் பிடியிலிருந்து தளர்ந்து விழுந்த கத்தியை எடுத்து கொண்டான். கார்வண்ணனை எங்கேயாவது அப்புறப்படுத்த வேண்டும். ராஜப்பன் கார்வண்ணனின் மீது நாசுக்காக குனிந்தபோது புடவையின் சரசரப்பு அவன் செவிகளில் விழுந்து அதிர்ந்து திரும்பினான். மதுமலர் சுவிட்ச் போட்டாற் போல எழுந்து உட்கார்ந்திருந்தாள். பார்வையை விரித்து ராஜப்பனையும் கார்வண்ணனையும் பார்த்தாள். அவள் முகத்தில் அதிர்ச்சி துள்ளியது. குரங்கையை வாயில் மூடி ஐயோ என்று அலறினாள். எழுந்து புடவை தடுக்கி விழுந்து உடன் எழுந்து ஓடி வந்தாள். மூச்சிரைத்தாள்.
ராஜா கொன்று விட்டீர்களே! என்ன? ஐயோ! மது, நான் தான். ராஜப்பன் தடுமாறினான். எத்தனை சுலபமாக விஷயம் தலைகீழாக மாறிவிட்டது. கொலையை அவள் செய்துவிட்டு ராஜப்பன் தான் கொன்றுவிட்டான் என்ற அவசரமாக தீர்மானத்துக்கு வந்துவிட்டாளே! ராஜா, ராஜா! அவளுடைய அழகான முகம் பயத்தில் அழுகைக்கு தயாரானது. அவன் பிளாக்மெயில் செய்தது தப்புதான். மிரட்டியது அநியாயம்தான். ஆனால் அவனை கொலை செய்ய வேண்டுமா ராஜா? ராஜப்பன் அந்த கணக்கில் தீர்மானித்தான். அவளிடம் இப்போது விளக்கமாய் எடுத்து சொல்லி புரிய வைப்பது கஷ்டம். என்ன இருந்தாலும் இவள் மென்மையான உணர்வு கொண்ட ஒரு பெண். கொலை செய்து விட்டதாக அவளுக்கு தெரிந்துவிட்டால் அவளுடைய எதிர்கால நாட்கள் நரகமாய்விடும். காதல் ராஜாவை யோசிக்க வைத்தது. மது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள். இதை நான் கவனித்துக் கொள்கிறேன். ராஜப்பன் மதுமலரை தோளில் தொட முயல அவள் அவளிடமிருந்து ஒதுங்கினாள். தடாரென்று விலகிக் கொண்டாள். விலகி ஓடிப்போய் மூலையில் குப்பென்று உட்கார்ந்தாள். முழங்கால்களில் முகத்தை பொத்திக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். ராஜப்பனுக்கு எரிச்சல் குமுறிக்கொண்டு வந்தது. அழுகை பெண்களின் சுபாவம். ஆனால் அது பயங்கரமான ஆயுதம். எப்படி அழுகிறாள் பார். முதுகில் இந்த கார்வண்ணனை எப்படி டிஸ்போஸ் செய்வது? அது, நீ கொஞ்ச நேரம் தனியாக இருக்க வேண்டும். நான் இந்த உடலை எங்கேயாவது கொண்டு தள்ளிவிட்டு வருகிறேன். அழுகையுடனே மதுமலர் நிமிர்ந்தாள். 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஓடையை பார்த்தேன் ராஜா. தண்ணீர் வேகமாக துளித்துக் கொண்டு ஓடும் ஓடை. அதில் தூக்கி எறிந்துவிட்டால் வைகையிலேயோ வேறு சாக்கடையிலேயோ கலந்து விடுவான். கண்களை துடைத்துக்கொண்டு மதுமலர் எழுந்தாள். சர்ப்பக்குழியை கவனிக்காமல் விட்டிருக்கிறோமே. இங்கே அலெக்ஸ் முற்றிலும் கீழே விழுந்து விடவில்லை. அச்சுதன் திடீர் துரோகமாக கயிற்றை அறுத்துவிட்டு அந்த டயருடன் தப்பித்து போவான் என்று அலெக்ஸ் எதிர்பார்த்திருக்கவில்லை. கயிறு அறுக்கப்பட்டவுடன் அவன் புத்தி வெகுவேகமாக இயங்கியது. பாறை சுவர்களுக்கு மத்தியில் தன் கால்களை பரப்பி பிடிப்பெடுத்துக் கொண்டான். குனிந்து பார்த்தான். 10 அடிகளுக்கு கீழே பாம்புகள் நெளிந்து கொண்டிருந்தன. அச்சுதன் தன்னோடு டார்ச்சுகளையும் எடுத்துச் சென்றிருக்க இப்போது தீப்பந்தங்களின் வெளிச்சம் மட்டுமே அவற்றிலும் பெட்ரோல் வெகுவேகமாக தீர்ந்து கொண்டிருந்தது. விளக்குகளின் பிரகாசம் குறைந்து மங்கலாயி இருந்தது. வெளிச்சம் ஓய்ந்த பின் பாம்புகளுக்கு பயம் இருக்காது. மெல்ல நெளிந்து மேலே வந்துவிடும். அலெக்ஸ் பதறாமல் யோசித்தான். மிக செங்குத்தான பாறைகளில் ஏறுவது அவனுக்கு பழக்கமில்லாத விஷயம் இல்லை. ஆனால் இத்தனை குறுகலான இடைவெளியில் உடம்பை வளைத்து ஏற வாய்ப்பில்லை. மரணம் தப்பினால் மரணம் என்ற வார்த்தைகளை கற்களில் பொறித்து வைப்பதற்கு மிகச் சரியான இடம் இந்த சர்ப்பக்குழிதான் என்று நினைத்தான். நெருக்கடியும் நேரமின்மையும் அவனுள் சவால் தன்மையை உசுப்பி விட்டன. தன்னைத்தானே குனிந்து பார்த்தான். இடுப்பிலும் மார்பிலும் கட்டப்பட்ட கயிறு அறுந்து தொங்கும் அதன் மற்ற முனை. நிமிர்ந்து பார்த்தான். 60 அடிக்கு மேல் உயரம். உயரத்துக்கு வெளியே இருட்டு. இருட்டில் கலந்திருக்கும் எத்தனையோ அபாயங்கள். பாறைச்சுவர்களின் குறுக்கே அங்கங்கே பூமிக்கடியில் ஒரு மின்சார கேபிள்களைப் போல மரங்களின் வேர்கள். வேர்கள் இந்த உயரத்தையும் இடுப்பில் கட்டப்பட்ட தொங்கிய கயிற்றின் நீளத்தையும் கணக்கிட்டான். நீளம் போதாது. உடலை பாறைகளுக்கு குறுக்கே இருத்தியபடி ஒரு சுற்று கயிற்றை மெல்ல மெல்ல உருவினான். உடம்பில் கட்டப்பட்ட கயிறு முற்றிலும் பிரிக்காமல் அதே சமயம் கயிற்றின் நீளம் கூடிவிட்டது. ஒரே ஒரு பாம்பு வெளிச்சத்தை அலட்சியம் செய்து நெளிந்து மேலே அவனை நோக்கி நகர ஆரம்பித்தது. அலெக்ஸ் தன் பிரத்யோக காற்று கிளவுஸுகளை பாக்கெட்டிலிருந்து எடுத்து இரு கைகளிலும் அணிந்து கொண்டான். கயிற்றின் சுதந்திர முனையில் தன் ஷூவை கழற்றி கட்டினான். கயிறு இப்பொழுது கடிகார பெட்டலம் போலாகிவிட்டது. அதை ஆட்டி ஆட்டி ஒரு விசையை ஏற்படுத்தி உயரத்துக்கு எறிந்தான். அவனுடைய குறி தவறவில்லை. முதல் வீச்சிலேயே கயிறு மேலிருந்த வேரை சுற்றி கொண்டது. ஷூவின் பாரத்தில் அவனை நோக்கி இறங்கியது. தேடி வந்த அந்த முனையை பிடித்து கொண்டான். இழுத்து பார்த்தான். வேர் வலுவாய் இருந்தது. இப்போது அவனுடைய நிலை கிணற்றில் இறங்கும் வாளியைப் போல இருந்தது. அந்த வாளியை மேலிருந்து இழுக்க வேண்டிய முனையும் அவனிடமே இருந்தது. பாம்பு அவன் பாதத்துக்கு வெகு அருகாமைக்கு வந்து விட்டது. வந்து தங்கியது. அலெக்ஸ் ஒரு தீப்பந்தத்தை உலுக்கி எடுத்தான். தீ அணைந்த சிகப்பு கங்குகள் மட்டும் மிச்சமிருந்த அந்த அந்த பந்தத்தால் பாம்பின் தலையை வேகமாக அடித்தான். சூடு இழுக்கப்பட்ட அந்த பாம்பு அப்படியே சுருண்டு அறுந்துவிட்ட பட்டு நூலைப் போல ஆழத்திற்குள் போனது. அலெக்ஸ் ஷூ கட்டிய கயிற்று முனையை இழுக்க ஆரம்பித்தான். கயிற்று முனையை கீழே வர வர அவனுடைய மெலிந்த உடல் மேலே மேலே ஏற ஆரம்பித்தது. அவன் மேலே ஏற ஏற வெளிச்சம் குறைந்து கொண்டே வந்தது. ஒரே ஒரு பிடிவாதமான பாம்பு மட்டும் கடைசி வரை அவனை துரத்த முடிவு செய்து பாறை சொரசொரப்பில் பிடிப்பு தேடி ஏறியது. 30 அடி உயரம் ஏறியதும் அலெக்ஸ் சற்று நிதானித்தான். 2 கைகளையும் பாறையில் அரைந்து ஸ்பெஷல் கிளவுஸுகளின் உதவியோடு கீழே சரிந்து விடாமல் 2 நிமிடங்களுக்கு ஓய்வெடுத்துக் கொண்டான். மறுபடியும் ஏற ஆரம்பித்தான். கயிற்றை செலுத்திருந்த வேர் வரை ஏறிவிட்டான். வேரை தொட்டு நன்றி சொன்னான்.
மிச்சம் இருப்பது 25 அடி உயரம்தான். அந்த இடத்தை நிஷ்டை யோகி போல் உட்கார்ந்து கணித்தான். இந்த முறை சற்று சிரமப்பட்டு கயிற்றின் உதவியில்லாமலே ஏறிவிடலாம். இறங்கிவிட்ட பாம்பை இப்போது ஏளனத்துடன் பார்த்தான். கயிற்றின் முனையில் வட்டமாக ஒரு சுருக்கிட்டு லாவகமாக பாம்பின் மீது எறிந்தான். சுருக்கு அதன் கழுத்தில் விழுந்ததும் பளிச்சென்று இழுத்தான். இழுத்து கயிற்றை சுழற்றி பாறையில் ஓங்கி அடித்தான். உடல் முழுவதும் பழுப்பு நிற பொட்டுகளோடு பொறுத்து நீண்டிருந்த அந்த பாம்பு தன் முகத்தை விரிப்பதா என்று யோசித்து முடிப்பதற்குள் பாறை மீது முழு வேகத்துடன் மோதி சிதைந்தது. அலெக்ஸ் மறுபடியும் ஏற ஆரம்பித்தான். சுலபமாக, அதிக அலட்டிக் கொள்ளாமல் அங்கங்கே குறுக்கிட்ட மர வேர்களை பிடித்து தன் கிளவுஸுகளால் பிடிமானம் செய்து கொண்டு ஆச்சரியமான வேகத்தில் ஏறினான். இரண்டாவது தீர்ப்பந்தம் முற்றிலும் எரிந்த கடைசி நெருப்பை சிந்துவிட்டு ஊதுவத்தி புல் புகையை மட்டும் கமர கமர மேலே அனுப்ப ஆரம்பித்தது. அச்சுதன் காத்திருக்கிறானா என்ன? சற்றே கைகள் தளர கடைசி 5 அடிகளை அலெக்ஸ் நிதானமாக, கவனத்துடன், முன்னெச்சரிக்கையுடன், மெலிதான கவலையுடன் கடந்து பூமி மட்டத்தில் கை வைத்தான். உடனடியாக இன்னொரு கை அவன் மீது படிந்தது. திருட்டென்று மேலே இழுத்து போட்டது. அலெக்ஸ் துடிப்பான ரிப்ளெக்ஸோடு நிமிர்ந்தான். டார்ச்சின் பின்னே இருந்தது விக்ரம். ராஜப்பன் தன் நெற்றி வியர்வையை ஒற்றை விரலால் வலித்து எறிந்தான். களிப்புடன் நிமிர்ந்தான். மதுமலர் பாக்கெட்டிலிருந்த நீரை தரையில் வாரி இறைக்க ராஜப்பன் தேய்த்து தேய்த்து கார்வண்ணன் சிந்தியிருந்த இரத்தக்கரையை துடைத்தான். கார்வண்ணன் தோளோடு சுமந்து வந்திருந்த அவனுடைய பயணப்பை காலின் மூலையில் இவர்களையே வெறித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. இருவருக்கும் நடுவே கனத்த மௌனத்திரை தொங்கியிருந்தது. கார்வண்ணனின் உடலை மதுமலர் குறிப்பிட்ட ஓடையின் வேகச் சுழிப்பில் சேர்த்துவிட்டு திரும்பியாகிவிட்டது. அந்த 2 மணி நேரம் நரகம். ராஜப்பன் யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்படி கூட தூங்கிவிட முடியுமா என்ன? பிளாக்மெயில் செய்ய வந்தவன் துடிப்பாக சின்ன ஒளிச்சலனத்தால் கூட கலைந்து எழுந்துவிடும் உஷாரோடு இருப்பானே தவிர, கத்தியால் ஓங்கி ஓங்கி குத்தும் வரை பொறுமையாக அசைவில்லாமல் எப்படி கிடந்தான்? ஆச்சரியமாய் இருக்கிறதே! ராஜப்பனின் மனதில் சந்தேகம் முட்டிவிட்டது. மதுமலரை நிமிர்ந்து பார்த்தான். பார்வையில் ஏய், உண்மையை சொல்லிவிடு இருந்தது. மதுமலர் அவனிடமிருந்து பார்வையை தலைத்து கொண்டாள். மெல்லிய குரலில் பேசினாள். எனக்கு ராத்திரி தூக்கம் போய்விட்டது ராஜா. குற்ற உணர்ச்சியா? இல்லை, பய உணர்ச்சி. வைரங்களுக்காக கொலையை செய்ய தயங்காத நீங்கள், அதே வைரங்களுக்காக என்னை. ராஜப்பனின் கண்களில் அனல் டார்ச்சுகள். கையிலிருந்த அழுக்கு துணியை கீழே எறிந்தான். 4 8 மதுமலரின் கைப்பையை அண்டினான். எடுத்து கவிழ்த்தான். கைக்குட்டை, லிப்ஸ்டிக், ஹேர்பின்கள், சில்லறை நோட்டுகள், 4 5 ஸ்டிக்கர் பொட்டுகள், 3 வைரக்கற்கள், ஒரு மாத்திரை ஷீட். மாத்திரை ஷீட்டை மட்டும் ராஜப்பன் கையில் எடுத்தான். தூக்க மாத்திரை. வைரங்களை மடியில் கட்டிக்கொண்டு தூக்கம் வராமல் தவிக்கிறேன் என்று நீ சொல்லி வாங்கினாயே மாத்திரைகள். அதில் 6 குறைகிறது. அந்த 6 மாத்திரையும் எங்கே போயிருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. மதுமலர் ஓடி வந்து அவன் கையில் இருந்த மாத்திரை சீட்டை பிடுங்கினாள். பணத்தின் மீது உனக்கு வெறியே வந்துவிட்டது மது. 3வது பங்குக்கு ஆள் வந்தவுடன் உன்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஆளை தீர்த்து கட்டும் அளவுக்கு நீ போவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பார்வண்ணனுக்கு கொடுத்த பாலில் தூக்க மாத்திரைகளை எக்ஸஸ் டோஸாக கலந்து விட்டாய், கரெக்டா? அவனால் எந்திரிக்க முடியாத நிலையில் கத்தியால் குத்தி கொன்று விட்டாய். அவ்வப்போது உனக்கு பிளாக் அவுட் ஆகும் வியாதி இருப்பது உனக்கு வசதியாக போய்விட்டது. நீ பாதி கொலையில் இருக்கும்போது நான் விழித்ததும் அப்படியே மயக்கம் போட்டு சரிந்து விட்டாய். என்னை திசை திருப்ப என்னவோ எனக்காக செய்தது போல என் பெயரை சொல்லி முணுமுணுத்தாய். நானும் ஏமாந்து விட்டேன் ஆரம்பத்தில். ராஜா, பேசாதே. கொலை செய்தது இல்லாமல் பழியை என் மீது திருப்ப பார்த்தாயே. பணம் உன்னை எப்படி பிடித்து ஆட்டுகிறது. ராஜா. மதுமலர் ராஜப்பனின் கையை பிடித்து கொண்டாள். நான் செய்வதெல்லாம் நம் இருவருக்காகவும் தான். இன்றைக்கு கார்வண்ணனுக்கு நம் பங்கை பிரித்து கொடுத்து விடலாம். ஆனால் பண ஆசை அவனை விடாது. துரத்தி துரத்தி நம்மை பிளாக்மெயில் செய்வான். நம் நிம்மதியை வெடிகுண்டு வைத்து வெடிப்பான். அதற்காக ராஜப்பன் வேட்டை நாய்போல் முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டான். என் மீது பழியை திருப்பினாயே, நியாயமா? ராஜா, அது கூட என்னை நீங்கள் தப்பாக நினைத்துவிடக் கூடாதே என்ற என்ற பயத்தால்தான். நினைவில்லாத போது நான் அந்த செயலை செய்ததாக நீங்கள் நம்ப வேண்டும் என்ற கவலைதான். கொலை என்பது நான் அறவே வெறுக்கிறேன் என்பது போல் ஒரு இமேஜை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை கொலைகாரன் என்று சொல்லி நான் ஒதுங்கினேன். எல்லாமே நம் காதலுக்காகத்தான் ராஜா. காதலுக்காக? என் மீது இருக்கும் காதலுக்காகவா? வைரங்களின் மீது இருக்கும் காதலுக்காகவா? உண்மையை சொல். ராஜா, கமான். உன் அழுகை இனியும் என்னை உருக்காது. பார்வண்ணனின் பிணத்தோடு சேர்ந்து நம் காதலும் அடித்துக் கொண்டு போய்விட்டது. அது இப்போது இந்த நிமிஷத்தில் நாம் வெறும் பார்ட்னர்கள். நாளைக்கு காலை 9 மணி வரை
சேர்ந்து இருக்க போகிறோம். நம் வைரங்களுக்கு காவலாக அப்புறம் ரஷிகலால் வந்ததும் வைரங்களும் பணமும் கைமாறிய பின் 50-50 தட் இஸ் ஆல் என்று கத்தினான் ராஜப்பன். சசிகலா தன் பான் பீடாவை வாஷ் பேஷனில் துப்பிவிட்டு டெலிபோன் ரிசீவரை எடுத்தாள். எஸ் என்றார். மிஸ்டர் ரஷிகலால் ஸ்பீக்கிங். எதிர்மூலையில் மெல்லிய தயக்கம். அப்புறம் என் பெயர் அச்சுதன் என்று ஆரம்பித்ததும், அச்சுதன், ஆம், ராம்நாத் கர்பூர் என் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சொல். அவருடைய லாக்கரிலிருந்து சில வைரங்கள் கொள்ளை போனது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். கோகெட். அந்த வைரங்களை மீட்பதற்காக என்னை கற்பூர்கள் நியமித்தார்கள். மொத்த வைரமும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் 100க்கும் மேற்பட்ட வைரக்கற்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. நான் இன்னும் ராம்நாத் கர்பூருக்கு என் கண்டுபிடிப்பை பற்றி சொல்லவில்லை. ஏன்? அத்தனை வைரங்களையும் கர்பூரிடமே கொடுத்துவிட எனக்கு இஷ்டமில்லை. கர்பூர்கள் எப்படியும் இன்சூரன்ஸ் படத்தை கிளைம் செய்யப் போகிறார்கள். எனக்கு கிடைத்த வைரங்களில் பாதிதான் கிடைத்தது என்று நான் சொன்னாலும் அவர்களுக்கு திருப்திதான். ஏமாற்றப் போகிறாய்? இல்லை, சம்பாதிக்க ஆசைப்படுகிறேன். 100ல் 50 வைரங்களை உங்களிடம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் கொடுக்கும் விலைக்கு. சசிகலால் சற்று யோசித்தார். தனக்கு விரிக்கப்படும் வலையா? திருட்டு வைரங்கள் என்றாலே சசிகலால் என்று தீர்மானம் செய்துவிட்டார்களா? வைரங்கள் இப்போது எங்கே? என்றார். என் வசம் இருக்கின்றன. ஆனால் சென்னைக்கு எடுத்து வர எனக்கு யோசனையாக இருக்கிறது. ராம்நாத் கர்பூரின் ஆட்கள் பார்வையில் நான் சிக்கிவிட்டால் ஆபத்து. எங்கிருந்து பேசுகிறாய்? மதுரை அருகே ஒரு இடம். வைரங்கள் தயார் நிலையில் இருக்கிறதா? ஆம். நாம் நாளை சந்திப்போம். எப்படியும் சிவனேசபுரம் அருகே வேறு காரணத்துக்காக நான் நாளை வரவேண்டிய வேலை இருக்கிறது. நான் சொல்லும் இடத்தை குறித்துக்கொள். பாஸ்டர்ட். விக்ரம் ஆத்திரத்தோடு மேஜையில் அறைந்தான். நாம் எல்லோருமே அண்டர் கிரவுண்ட் ஆசாமிகள்தான். ஆனால் சில நியாயங்களை, சில கொள்கைகளை நமக்காக வைத்திருக்கிறோம். டபுள் கிராஸ் செய்வது ஒரு துரோகம். ஆனால் அச்சுதன் செய்தது அதைவிட மோசம். அவன் இறங்க முடியாத குழியில் உன்னை இறக்கி அந்த டயரை எடுத்து வைத்து அட்லீஸ்ட் உன்னை வெளியே இழுத்துவிட்டு ஆளுக்கு பாதி இல்லை தனக்குத்தான் அதிக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் கூட மன்னித்திருப்பேன். செத்தால் சாகடா என்று உன்னை பாம்புகளின் மத்தியில் ஈவு இரக்கம் இல்லாமல் விட்டு போனதை நான் மன்னிக்கப் போவதில்லை. நினைத்திருந்தால் கத்தியை எறிந்து என்னை அந்த குழியிலேயே சமாதி வைத்திருக்கலாம். அட்லீஸ்ட் உயிரோடாவது விட்டு போனானே. அலெக்ஸ் புன்னகையை விரித்தான். அவனை எங்கிருந்து கண்டுபிடிக்கப் போகிறோம்? சிம்பிள். அவன் உபயோகிப்பது டால்பின் கார். பின் சீட்டுகளில் கதவு வைக்காத காரை பார்த்தவர்களில் பாதி பேருக்கு மேல் நினைவு வைத்திருப்பார்கள். கார் என்றதும் நினைவுக்கு வருகிறது அந்த அம்பாசிடர் கார். அதை ட்ரேஸ் செய்து விட்டேன். ராஜப்பன் என்ற கார் டிரைவர் தான் அந்த காதல் ஹீரோ. வைரங்கள் அவனிடம் கிடைத்திருக்கிறது. மெட்ராஸிலிருந்து ரஷிகலால் நாளை காலை இங்கே வருகிறார். இங்கே என்றால் ஹோட்டல் கோடைக்கா? இல்லை, சிவனேசபுரம் என்ற ஒரு கிராமம். அதன் அருகே ஒரு பாழடைந்த கோவில். அங்கே காலை 9 மணிக்கு சந்திப்புக்கு ஏற்பாடாகி இருக்கிறது. ஆனால் அதுவரை நாம் காத்திருக்கப் போவதில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் ஹோட்டலை காலி செய்துவிட்டு புறப்படுகிறோம். அந்த ராஜப்பனை தேடி. அச்சுதன். அச்சுதனை நீனே கவனித்துக்கொள். இந்தா. அவன் கத்தியை விட நிச்சயமாக செயல்படக்கூடியவை ரிவால்வர். நான் யாரையும் கொன்றதில்லை விக்ரம். காயப்படுத்துவது கூட எனக்கு கஷ்டமான காரியம். அலெக்ஸ் தன் மெலிந்த உடலை வருடிக்கொண்டே சொன்னான். ஓகே, அவன் என் வேட்டையில் ஐட்டம் நம்பர் 2. ராஜப்பன் கடிகாரத்திலேயே கண்களை வைத்திருந்தான். விடிகாலை 4:20. இரவு முழுவதும் உறங்காத கண்கள், சந்தேக மனசு, கோபப்பட்ட அறிவு, காயப்பட்ட இதயம், அழைத்துவிட்ட தேகம். மதுமலர் அழுது தீர்த்தாள். அவள் ராஜா என்று விழியோடு விளக்கம் கொடுக்க முயன்றாள் ஒவ்வொரு முறையும். ராஜப்பன் நோய் என்று ஒற்றைச் சொல்லோடு உரையாடலை கத்தரித்து விட்டான். அவளுடைய அழுகை எல்லாம் பிளாஸ்டிக் பேப்பர் வைத்து ஒற்றி எடுத்தது போல் இருந்தாள். இளமையும் குறும்பும் தாபமும் ததும்பும் விழிகளும் உதடுகளில் சிவந்து சற்றே வீங்கிவிட்டன. ராஜப்பன் எழுந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடித்துவிட்டு வந்து பழைய இடத்தில் உட்கார போன போதுதான் அந்த சத்தத்தை கேட்டான். இருக்கு இருக்கு இருக்கு. எலியா? மரத்தை என் கூரிய நகங்களால் பிரண்டுகிறது. குடோனில் ஏற்கனவே பார்த்த எலிப்பொறி நினைவுக்கு வர ராஜப்பன் அந்த சத்தத்துக்கு ஆரம்பத்திலேயே அதிக அக்கறை செலுத்தவில்லை. ஆனால் தொடர்ந்து 5 நிமிடங்கள் விடாமல் அந்த இர்க் இர்க் ஒலி கூட ஆரம்பித்தது அவனுள் எச்சரிக்கையை கிளப்பியது. எலியை ஷூவால் அடித்து துரத்துவது என்ற எண்ணத்தோடு அவன் கோடோன் கதவருகே நெருங்கினான். தடார் என்று கதவில் ஒரு சிதைந்த வட்டமாக மரம் பெயர்த்து இருட்டிலிருந்து உள்ளே ஒரு கை நீண்டது. மிக கூரிய நகங்களை கொண்ட கை. அந்த கை கணமும் தாமதிக்காமல் ராஜப்பனின் கழுத்தை பிடித்தது. பயத்தில் உச்சியில் ராஜப்பன் அலறினான். கதவு எட்டி உதைக்கப்பட்டு திறந்து கொண்டது. ராஜப்பனை சுவரோடு அழுத்திய கை கழுத்திலிருந்து விலகியது. புயல் போல விக்ரம் உள்ளே நுழைந்தான். பின்னால் ரிவால்வரோடு அலெக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றான்.
நீங்கள் காதலித்து கொண்டிருந்த நேரத்தில் குறுக்கிட்டு விட்டேனா? யார் நீ? ராஜப்பன் சுவரை தேய்த்து கொண்டு நகர்ந்தான். வைரங்களை வாங்கி போக வந்தவன். நோ, நான் தரமாட்டேன். மதுமலர் அலறிக்கொண்டே ஏணியை நோக்கி ஓடினாள். ஐ சி, ஏணியில் தான் இருக்கிறதா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. விக்ரம் 4 அடியில் ஏணியை அடைந்தான். ஏணியில் அணைத்து மறித்த மதுமலரை ஒற்றை கையால் ஊந்தி தள்ளினான். நீங்கள் போராடுவதால் உங்களுக்கு தான் ஆபத்து. துப்பாக்கி வைத்திருக்கிறானே என் நண்பன், அவன் ரொம்ப நர்வஸ் டைப். நீங்கள் அதிகம் நகர்ந்தால் கூட அந்த பயத்திலேயே சுட்டு விடுவான். மதுமலர் சுவரோடு சாய்ந்து நின்று ஏங்கும் கண்களால் ஏணியை பதட்டத்துடன் பார்த்தாள். ராஜப்பன் தூக்க சொல்லாமலேயே 2 கைகளையும் ஹேண்ட்ஸ் அப் செய்திருந்தான். விக்ரம் ஏணியை கவிழ்த்தான். கரும்பை முறிக்கும் சுலபத்தோடு அதன் நீளமான கம்பை ஒரு புறத்திலிருந்து பீத்தான். மற்றொரு நீல கம்பில் இடைவெளிகள் விட்டு மூங்கில் படிகள் ஒரு ராட்சச சீப்பு போல தெரிந்தது. விக்ரமுக்கு அதிக வேலை இல்லை. ஒரே ஒரு மூங்கில் குழாயில் மட்டும் மேலாக வக்கல் அடைத்திருந்தது தெரிந்தது. பாட்டில் கார்க்கை உருவுவது போல உருவி எடுத்தான், கவிழ்த்தான். பாட்டிலிருந்து வெளியே கொட்டும் மாத்திரைகளைப் போல வைரங்கள் கொட்டின. வைரங்களின் அபார ஜொலிப்பை சற்று ரசித்தான். ஏற்கனவே நீ விற்ற வைரங்களுக்கு நான் கணக்கு கேட்கவில்லை ராஜப்பா. தவிர நீ ரஷிகலாலுவிடம் 2 லட்சம் அட்வான்ஸாக வாங்கி வந்திருக்கிறாயே, அந்த பணம் உன்னிடமே இருக்கட்டும். நீயும் உன் காதலியும் இதுவரை பணத்துக்கு ஆசைப்பட்டு அனுபவித்த கஷ்டங்களுக்கு விலையாக 25 வைரங்களை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ரஷிகலாவிடம் வாங்கிய பணத்துக்கு ஈடாக அந்த வைரங்களை கொடுத்துவிடு. மற்ற வைரங்கள் எனக்கு. இது அக்கிரமம். இது ராட்சச வேட்டை. பலசாலிக்கும் புத்திசாலிக்கும் தான் வெற்றி. எனிவே 2 லட்சம் உங்களுக்குத்தானே. விக்ரம் வைரக்கருக்களை எண்ண ஆரம்பித்தான். அலெக்ஸ் துப்பாக்கியை ஸ்டைலாக பிடித்திருந்தான். சரியாக 8:30 மணிக்கு ரஷிகலால் தன் பென்ஸ் காரிலிருந்து இறங்கினார். இறங்கிய இடம் சிவனேசபுரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி. பென்ஸுக்கு பின்னாலேயே தொடர்ந்த மாருதி காருக்குள் மாறிக்கொண்டார். டிரைவர், ஐயா விசாரிச்சுட்டேனுங்க, நீங்க சொன்ன நாராயணன் கோவில் இன்னும் 3 கிலோமீட்டர் தூரத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்குதுங்களாம். ஒதுக்குப்புறமான இடம்தான் நம் வேலைகளுக்கு நல்லது. கிளம்பு. விக்ரம் எதேச்சையாகத்தான் அந்த டால்பினை கவனித்தான். சிவனேசபுரத்தின் மண் பாதையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போது சாலையின் எதிர்ப்புறம் டால்பின் கார் விரைந்து கொண்டிருந்தது. அலெக்ஸ் விக்ரமின் கையை அழுத்தினான். அச்சுதன் என்றான். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் இவன்? விக்ரம் நெற்றியில் ஒரு முறை தட்டி கொண்டான். பிரகாசமான முகத்துடன் நிமிர்ந்தான். எனக்கு ஏன் இது முதலில் தோன்றாமல் போய்விட்டது? எது? அச்சுதன் டபுள் கிராஸ் செய்வதில் மன்னன். கற்பூரின் பணத்தில் வைர வேட்டை நடத்தியிருக்கிறான். ஆனால் கிடைத்த வைரங்களை வெளியே விற்றுவிட முடிவு செய்திருப்பான். ரஷிகலாலை விட சிறந்த ஆள் ஏது? அதுவும் அவரே சிவனேசபுரத்திற்கு வரும்போது. யூ மீன் அவன் ரஷிகலாலை சந்திக்க போய் கொண்டிருக்கிறான்? 100%. ஆனால் ரஷிகலாலை அவன் சந்திப்பதற்குள் நான் தடுத்தாக வேண்டும். அச்சுதன் மெலிதான சீட்டியுடன் அந்த மண்பாதையில் காரை திருப்பினான். வைரங்களை 2 சாக்ஸில் சமமாக பிரித்தான். ஒன்று விசுவாசமாக கற்பூர்களுக்கு, இன்னொன்று ரஷிகலால் தரப்போகும் பணத்துக்கு. எவ்வளவு சாமர்த்தியமாக திட்டமிட்டிருக்கிறேன். அலெக்ஸ் இந்த நேரம் விஷப்பாம்புகளின் ஆக்ரோஷமான பற்களில் மாட்டி டிஷ் என்ற ஒரு சத்தம் வந்தது. டால்பின் தண்ணீரில் எரிந்த பந்து போல் திசை தவறியது. அதற்குள் அடுத்த டிஷ்ஷும். டால்பின் காரின் 2வது பின்சக்கரமும் பொத்தலாகி போக கார் தத்தளித்த அவசர பிரேக்கின் மும்மரத்தில் நிறுத்தத்துக்கு வந்தபோது அச்சுதன் தன் கத்திகளோடு காரை விட்டு வெளியே குதித்தான். 100 அடிகளுக்கு பின்னால் மாருதியின் டிரைவர் சீட்டில் அது அலெக்ஸ். அச்சுதன் முதல் கத்தியை வீசினான். கத்தி காற்றில் கோலம் போட்டு ராம அஸ்திரம் போல் பயணம் செய்து மாருதியின் கண்ணாடிகளை சிதறடித்தது. அலெக்ஸ் தயாராக குனிந்து விட்டதால் கத்தி சீட்டில் சொருகி நின்றது. அச்சுதன் அடுத்த கத்தியை உயர்த்தினான். உயர்த்தியவன் அப்படியே பின்புறம் மடக்கி 2ஆக வளைத்தான். கத்தி அவன் கையிலிருந்து நழுவியது. காரணம், மணிக்கட்டில் சொருகியிருந்த விக்ரமின் நகங்கள். அபாயத்தின் சூடான மூச்சு அச்சுதனின் அடி ஆழம் வரை ஊடுருவியது. சில ஆரம்ப கணங்களுக்கு மௌனம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே பார்வையில் வேட்டைக்காரனின் திருப்தியும் வேட்டையாடப்பட்டவனின் இயலாமையும் பரிமாறப்பட்டன. உனக்கு மட்டும் நரிமூளை இல்லை அச்சுதா. விக்ரம் நகங்களை இன்னும் அழுத்தினான். நான் பக்கத்து தெருவில் இறங்கி மரத்துக்கு பின்னால் இந்த கணத்துக்காகவே காத்திருந்தேன். அலெக்ஸை மட்டும் மாருதியில் அனுப்பிவிட்டு. அச்சுதனின் கண்கள் கெஞ்ச விக்ரமனை பார்த்தான். நகங்கள் அவனுடைய சில இளமையான இரத்த குழாய்களை பொத்தலிட்டு கொண்டிருந்தன. உன் தொண்டையை நான் பஞ்சர் செய்வதற்குள் சொல்லிவிடு. வைரங்கள் எங்கே? காரில், டேஷ்போர்டில், 2 சாக்ஸுகளில். நான் நினைத்தால் இந்த ஸ்பாட்லேயே உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அச்சுதன்.
நீ அலெக்ஸுக்கு செய்த துரோகத்துக்கு. சாரி. அலெக்ஸ் காரிலிருந்து இறங்கி வந்து அச்சுதனின் மார்பில் வலது காலை வைத்து சௌக்கியமா பிரதர் என்றான். விக்ரம் தன் முழங்கையால் அச்சுதனின் நடுமண்டையில் சுத்தியல் போல் இறக்கினான். அச்சுதன் குப்பென்று கவிழ்ந்தான். அலெக்ஸ் நைலான் கயிற்றை நீட்டினான். அச்சுதனை பந்து போல் சுருட்டி கட்டினார்கள். பாதையோர புதரில் தூக்கி எறிந்தார்கள். டால்பின் டேஷ்போர்டில் சொன்ன இடத்தில் சொன்னபடி வைரங்கள் இருந்தன. அள்ளி கொண்டார்கள். 40 நிமிடங்கள் கழித்து ரஷிகலாவின் மாருதி கார் அதே பாதையில் வந்தபோது அந்த டால்பினை கண்டது நின்றது. மதுரையை நோக்கி அந்த அம்பாசிடர் விரைந்து கொண்டிருந்தது. அதன் டிரைவர் இருக்கையில் ராஜப்பன் விரக்தியான பார்வையோடு போக்குவரத்தை சமாளித்து கொண்டிருந்தான். பின் சீட்டில் குப்புற கவிழ்ந்து அழுது கொண்டு மதுமலர். ராஜா, நான் தப்பு பண்ணிவிட்டேன், மன்னிக்க கூடாதா ப்ளீஸ்? மன்னித்து விட்டேன் மது, ஆனால் மறக்க முடியவில்லை. இனி உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நேற்றைய இரவு நீ கார்வண்ணனின் மீது கத்தியோடு குனிந்திருந்தாயே, அந்த காட்சிதான் நமக்கு நடுவே வந்து நிற்கும் மது. உன் பணம் உனக்கு, என் பணம் எனக்கு. என்றைக்காவது போலீஸ் மோப்பம் பிடித்து கார்வண்ணனின் கொலைக்காக தேடி வந்தால் 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவோம். மதுரையில் உன்னை இறக்கிவிட்டதும் நாம் பிரிகிறோம் நிரந்தரமாக. ஒரு வைரம் கூட கிடைக்கவில்லை. ராம்நாத் கர்பூர் சந்தேகத்தோடு கேட்டான். கிடைத்தது. அச்சுதன் குனிந்த மேஜை பரப்பை பார்த்து கொண்டு பேசினான். ஆனால் நம் எதிரிகளால் பறிக்கப்பட்டது. உன் கத்தி எறியும் திறமை, அது வெறும் மேஜிக் தானா? அவர்கள் 2 பேர் இருந்தாலும் எனக்கு வெக்கமாய் இருக்கிறது அச்சுதன். ராம்நாத் கர்பூர் புறங்கையை வீசி நீ போகலாம் என்று சைகை செய்தான். எனக்கு அவமானமாய் இருக்கிறது. அந்த அவமானத்தை துடைக்கப் போகிறேன். அந்த விக்ரமை என் கத்தி நிச்சயம் சந்திக்கத்தான் போகிறது. அச்சுதன் கோபத்தில் நடுங்கிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். ஐயா, பணத்தை வெளியே எடுக்கவில்லையா? டிரைவர் சந்தேகத்தோடு கேட்டான். அவசியமில்லாமல் போய்விட்டது என்றார் ரஷிகலால் பென்ஸ் காரில் நன்றாக சாய்ந்து கொண்டு. கொடுத்த பணத்துக்கு வைரங்கள் கிடைத்து விட்டன, அது போதும். நீ மெட்ராஸுக்கு விடு வண்டியை. சுந்தர்லால் வைரங்களை வெல்வெட் துணியில் நகர்த்தி ஒவ்வொன்றாக எண்ணினார். அவர் முகத்தில் மெர்க்குரி விளக்கை போட்டது போன்ற பிரகாசம். மொத்தம் 160 டைமண்ட்ஸ் இருக்கு விக்ரம். 20லிருந்து 22 லட்சங்கள் போகும். வைரங்களின் மதிப்பை எவ்வளவு குறைச்சு சொல்கிறான் இவன் என்று நினைத்தபடி விக்ரம் தன் கைகளை பாக்கெட்டுகளில் பத்திரமாக வைத்திருந்தான். அலெக்ஸுக்கு 50,000 கொடுத்த விக்ரம், உனக்கு 10% தரேன்னு சொன்னேன். இப்போ 20% எடுத்துக்கோ, 4 லட்சம். ஆனா இவ்வளோ பெரிய அமௌண்ட் விவகாரம் சீக்கிரத்துல அடங்கி விடாது. நீ கொஞ்சம் நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியூர் போய்விட்டு வா. உன் சின்சியாரிட்டியை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. சென்னை துறைமுகம், அந்தமானுக்கு செல்லும் பயணக்கப்பல். கப்பலின் 7 அடுக்கு மர மாளிகையில் முதல் வகுப்பு அறைகளின் அணிவகுப்பு. அந்த அறைகளில் ஒன்றில் விக்ரம் தன் நகங்களை கொஞ்சி கொண்டிருந்தான். டிவி திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. கார்ட்டூன் படத்தை குப்புறப்படுத்தி ரசிக்க ஆரம்பித்தான். அதே கப்பலில் விக்ரம் இருந்த அடுக்குகளிலிருந்து 3 மாடிகளுக்கு கீழே இன்னொரு அறை. அந்த செகண்ட் கிளாஸ் அறையில் அச்சுதன் கட்டிலில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு எதிரே விதவிதமான நீளங்களில் விதவிதமான வடிவங்களில் 20 கத்திகள். இந்த எந்த கத்தியில் விக்ரமன் மீது ஏவ வேண்டும் என்று இன்னும் அவன் முடிவு செய்யவில்லை. சதிகள் தொடரும்.